கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிரதான கிருபையினாலே இந்த ஒரு நாளிலுமாக நாம் யாவரையும் கூட இந்த ஒரு இடத்திலே கூடி வர செய்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றிகளை எடுத்துக்கொண்டு இந்த ஒரு கூடுகையில பங்கு பெற்றுள்ள அனைத்து சகோதர சகோதரி கூட கிறிஸ்தியேசுக்களான அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நாம் இந்த ஒரு ஆராதனை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக நாம் யாவரும் கூட எழுந்து நின்று சாங் நம்பர் 12 தேவனே என் தேவனே என்ற இந்த பாடலை கூட நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். இந்த ஒரு பாடல் முடிந்த பிற்பாடு நம்ம தாஸ் அவர்கள் முன்பதாக
ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, நீர் ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான காலை நேரத்திற்கு நாங்கள் நன்றி இருக்கின்றோம். தேவரீர் உம்முடைய மிகுந்த இரக்கத்தினாலும், உம்முடைய மிகுந்த கிருபையினாலும் நீர் எங்களை இந்நாள் வரைக்கும் உயிரோடு காப்பாற்றி, ஆசீர்வதித்து போஷித்து, உம்முடைய சத்தியங்களைக் கொண்டு எங்கள் யாவரையும் ஒரு நாளும் ஞானமாய் பராமரித்தீர். தந்தையே, இப்படியாக இந்த ஒரு நாளிலே கூட அப்பா குடும்பமாக சகோதர சகோதரிகளாக எங்களை ஒன்று கூட்டி சேர்த்து உம்மை துதிக்கவும், உம்மை பாடவும், வேதத்தில் இருக்கக்கூடிய சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளவும், தேவன் தாமே இப்படியாக ஒரு வாய்ப்பை நிறைவேற்றி தந்தையே, தொடர்ந்து இந்த ஒரு ஆராதனை கூட உங்களுடைய கரத்திலே நாங்கள் கொடுக்கிறோம். தேவன் தாமே ஒவ்வொரு பகுதியை நாங்கள் உங்களுடைய இடத்திலே நாங்கள் கூப்பிடுகிறோம் தந்தையே, நீ தாமே எங்களுக்கு ஆசீர்வாதம் விசேஷமாய் பேசப்படுகிற தாசனை கூட மறைத்து நீர் எங்களுக்கு கூட பேசுங்க. கேட்கக்கூடிய வார்த்தைகளை கூட நாங்கள் கேட்டு விட்டுவிடாதபடிக்கு எங்களுடைய இருதய பலகைகளை நாங்கள் எழுதி எங்களுடைய அனுதின ஜீவிய வாழ்க்கையிலே அதன்படி நாங்கள் நடக்கும் வாழவும் கிரியைகளிலே நாங்கள் காண்பிக்கும். தேவன் தாமே எங்கள் யாவருக்கும் உடைய ஆவியை தந்து நீங்கள் எடுத்துங்க. தொடர்ந்து தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உடைய கிறிஸ்தனம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்துங்க. இந்த ஒரு சிறு விண்ணப்பத்தை எங்கள் அன்பின் ஆண்டவர் ரட்சகரும் போதகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்தன் வழியாக ஏறெடுக்கிறோம். நல்லது. யெகோவா நம் தேவன். திரு சகோதரர் ரவி அவர்கள் முன்பதாக வந்து வாசிப்பார். யெகோவா நம் தேவன். சங்கீதக்காரன் கூறுவதாவது, கர்த்தர் எல்லோர் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகள் மேல் உள்ளது. சங்கீதம் 145 சங்கீதம் 9 வசனம். இந்த வாக்கியம் சகலத்தையும் உள்ளடக்கி அண்டா சரஸ்வதி உச்ச எல்லையும் அதே சமயம் சிறிய மற்றும் மிகப்பெரிய ஜீவராசிகளும் தன்னுள் அடக்கியுள்ளது. அனைத்து சிருஷ்டிகளையும் அவருடைய மேற்பார்வையில் இருக்கிறது. நம் தேவனாகிய யெகோவா அகில உலகத்துக்கும் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். இந்த உயர்ந்த ஸ்தலத்திற்கே உரிய பொறுப்புகளுக்கு அவருடைய ஞானம், வல்லமை, நற்குணம் மற்றும் பரந்த விதமானது அபரிதமாக நிறைந்து காணப்படுகிறது. அப்படிப்பட்ட பொறுப்பிற்கு ஏற்றவராக இருப்பவரின் மனமாற்றலை புரிந்து கொள்ள எடுக்கப்பட்ட முயற்சியில் மனித மூளை நெறி தடுமாறுகிறது. ஒருபோதும் தோல்வியடையாத ஞாபகத்திறன், ஒருபோதும் தோல்விக்கு இடமில்லாமல் நித்தியத்திற்கும் திட்டமிடுகிற அதே சமயம் யுகா யுகத்திற்கும் அத்திட்டத்தை பிழையின்றி துல்லியமாக நிர்ணயிக்கும் ஞானம், உயிரற்ற மற்றும் உயிருள்ளவர்களாக எதிர்க்கிற யாவற்றின் மீதும் ஆதிக்கம் செலுத்தி அவைகளை தம்முடைய பிரம்மாண்டமான நிறைவேற இசைவாய் நடத்தும் வல்லமை மற்றும் திறன் அந்த சரசத்தை காக்கிறதில் வருகிற அழுத்தத்தில் சோர்வுறாத நித்திய கண்காணிப்பு, ஒருபோதும் உறங்காத கண்கள், எப்பொழுதும் திறந்திருக்கிற காதுகள், எல்லாம் தேவைகளும் அறிந்திருவதாகவும் நாம் தம்முடைய பரந்த விரிந்த அளவில் உள்ள அனைத்து காரியங்களும் இருப்பவரை ஒரு கணம் பாருங்கள். ஸ்டீஃபன் அவர்கள் முன்பதாக ನವೆಂಬರ್ 23 ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸಿ ವಾಗ್ದಾನದ ಫಲವನ್ನು ಹೊಂದಬೇಕಾದರೆ ನಿಮಗೆ ತಾಳ್ಮೆ ಬೇಕು ಎಂದು ಹೇಳತ್ತು 36. ಇಲ್ಲಿ ನಾವು ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸುವುದು ಒಂದು ಪರೀಕ್ಷೆ ಅಲ್ಲ, ಆ ಗುರಿಯನ್ನು ತಲುಪಿದ ಮೇಲೆ, ಅಂದರೆ ನಮ್ಮ ಹೃದಯ ಮತ್ತು ನಮ್ಮ ಚಿತ್ತದಲ್ಲಿ ಗುಣಮಟ್ಟವನ್ನು ಪಡೆದು ಆತನ ಚಿತ್ತವನ್ನು ಪೂರ್ಣವಾಗಿ ನೆರವೇರಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲದಿದ್ದರೂ ಶಾರೀರಿಕವಾಗಿ ಸ್ವಲ್ಪ ಮಟ್ಟಿಗೆ ನೆರವೇರಿಸಲು ಸದಾ ಸಾಧ್ಯ. ನಾವು ತಾಳ್ಮೆಯಿಂದಿದ್ದು ದೇವರ ನೀತಿಯನ್ನು ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಅಳವಡಿಸಿಕೊಂಡು ನಮ್ಮ ಜೀವನದ ಎಲ್ಲಾ ವ್ಯವಹಾರಗಳಲ್ಲಿ ಹಾಗೂ ಸಂದರ್ಭಗಳ ಸ್ಥಿತಿಗಳಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯವೆಂಬ ನಿಯಮವನ್ನು ಪಾಲಿಸಿ ವಾಗ್ದಾನದ ಫಲಗೋಸ್ಕರ ಕಾಯೋಣ. ಆಗ ಮಾತ್ರವೇ ನಾವು ಹೃದಯದಲ್ಲಿ ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಭಾಗ್ಯರಾಗಲು ಸಮರ್ಥರಾಗಿರುತ್ತೇವೆ. ಅಪೊಸ್ತಲನಾದ ಯಾಕೋಬನು ಹೇಳುವುದೇನೆಂದರೆ, ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಗೆ ಆಗುವ ಪರಿಶೋಧನೆಯು ತಾಳ್ಮೆಯನ್ನುಂಟು ಮಾಡುತ್ತದೆ.
ಅಂದರೆ ನಮ್ಮ ನಂಬಿಕೆ ಪರಿಶೋಧನೆಯಾಗುವ ತಾಳ್ಮೆ ಎಂಬ ಗುಣವನ್ನು ನಮ್ಮಲ್ಲಿ ನೆಲವಾಗಿದ್ದು ನಾವು ದೀರ್ಘ ಶಾಂತಿಯಿಂದಲೂ ಸಾಧ್ಯವಾದದ್ದು. ಅಂದರೆ ನಾವು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಹಿಂದಿರಲು ಸಾಧ್ಯವಾಗಿದ್ದರೆ ನಮ್ಮ ನಂಬಿಕೆಯು ಪರಿಶೋಧನೆ ಎಂಬ ಪರೀಕ್ಷೆಯಲ್ಲಿ ತೃಪ್ತದಾಯಕವಾಗಿ ನಿಲ್ಲಲು ಸಾಧ್ಯವಾಗುವುದಿಲ್ಲ. ಆಗ ನಾವು ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಬಾಧ್ಯರಾಗಲು ಸಾಧ್ಯವಾಗುವುದಿಲ್ಲ. மகான்களும் அருமையுமானவர் வாக்குறுத்தம் சகோதரர் தாமஸ் அவர்கள் முன்னர் உணர்வுக்குரிய மதம் மேன்மையும் மறுமையுமானவர். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனும் அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். வசனத்திற்குரிய விளக்கம். தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு, தம்முடைய சபைக்கு, மனவாட்டிக்கு, ஆட்டுக்குட்டியானவரின் மனைவிக்கு புதிய நாமத்தை வழங்குகின்றார். நம்முடைய கர்த்தரின் நாமம் இயேசுவாகவே இருந்தது. பின்னர் அவர் கிறிஸ்துவும் மேசியாவும் ஆனது போன்று அவருடைய சரீரத்தின் அங்கங்களாக வரும் அனைவரும் அவருடைய புதிய நாமத்தின் கீழ் வந்து கர்த்தராலும் ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அங்கங்களாக அடையாளம் கொள்ளப்படுவர். மேலும் கர்த்தர் கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாக பேசுகையில் அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்கிறார். மேலும் கிறிஸ்துவின் மனவாட்டியை குறித்து பேசுகையில் அவர் எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என நாம் வாசிக்கிறோம். மனவாளனுடைய நாமமும் அவருடைய மனவாட்டிக்கு வழங்கப்பட்டுள்ளது. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். மேலும் இந்த புதிய நாமம் பெறும் அனைவரும் அவர்கள் ஜெயப்படுத்துகிறவர்கள் என்று நிரூபித்து காட்ட அழைக்கப்படுவார்கள் என்பதை நாம் உறுதியடையலாம். இன்றைக்கான பாடத்தை கூட நாம் பார்க்க இருக்கிறோம். நாம் தொடர்ந்து நம்முடைய இங்கிலீஷாவுடைய எலெக்ஷன் வர இருக்கிறது. அதற்குரிய பாடங்களை பார்த்து வருகிறோம். இந்த ஒரு 4 மாதமாக கூட ஒரே வண்ணமாக எலெக்ஷன் பாடம். இந்த ஒரு பாடத்துக்கான வசனங்களை வாசிக்கும்படி சகோதரி தேசிய அவர்கள் வந்து வாசிப்பார்கள். இந்த ஒரு பாடத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய செல்போன்களை போடும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தொடர்ந்து இந்த ஒரு நாளுக்கான பாடத்தை கொடுக்கும் பாஸ்கர் அவர்களை கூட சபையின் சார்பாக முன்பாக இதற்கான ஆதார வசனம் அப்போஸ்தலர் 14:23. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற அன்பின் சகோதர சகோதரிகளே, யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பிரதான கிருபையினாலே நாளிலும் கூட அவருடைய பரிசுத்தமான வார்த்தைகளை அவருடைய பரிசுத்தமான பிள்ளைகளுக்கு முன்பாக பகிர்ந்து கொள்ளும்படியாக இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை தந்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றிகளை எடுத்துக்கொண்டு இந்த ஒரு பாடத்துக்கு நாம் செல்வோம். பாடம் அப்படின்னு பார்க்கும் பொழுது எலெக்ஷனை குறித்ததான மூப்பர்களுக்கு உண்டான ஒரு
அனைத்து குணலட்சணங்களை கடந்த பல வாரங்கள் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னாக்கா பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே இந்த ஒரு பாடம் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ விசேஷமா இந்த ஒரு எலெக்ஷனும் சரி இல்லைங்களா, இப்போ கர்த்தருடைய ராபோஜனம் என்ற ஒரு சப்ஜெக்டும் பார்க்கும்போது ரிப்பீட்டடா இப்போ கேட்ட பாடங்கள் அனைத்தும் இருக்கும் இல்லைங்களா. ஸோ பார்க்கும்பொழுது இப்போ இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலா பார்க்கும்பொழுது மூப்பருக்கு உண்டான ஒரு காரியத்தை நம்ம தியானிக்கும் பொழுது அனைத்து பாயிண்ட்ஸ் எல்லாம் கூட செவன்ல வழங்கியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு பாடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு கலெக்டிவ் சப்ஜெக்ட் தான் இல்லைங்களா. ஸோ பர்டிகுலரா இந்த ஒரு ஆர்டிக்கல் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ கலெக்டிவா எடுத்துக்கூடிய ஒரு பாடத்தை நம்ம பார்ப்போம். ஸோ பொதுவாக இந்த பாடத்துக்கு தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சிக்னிஃபிகன்ட் ஆஃப் எல்டர்ஸ், பிஷப் அண்ட் பாஸ்டர்ஸ். அப்புறம் அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்ற விஷயத்துல தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம் சரிங்களா. பொதுவா அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னாக்கா ஸோ எல்டர்ஸ் குறித்ததான அனைத்து குணலட்சணங்களை நம்ம நிறைய பாடத்துல பார்த்துருக்கோம் இல்லைங்களா. இந்த ஒரு தலைப்பு நம்ம பார்க்கும்பொழுது எல்டர்ஸ், பிஷப்ஸ் அண்ட் பாஸ்டர்ஸ் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா. இப்போ அந்த ஒரு பிஷப், பாஸ்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுக்குள்ள நம்ம ஒரு டைட்டில் இல்லை அப்படின்ற ஒரு யாரும் அப்படிப்பட்ட ஒரு டைட்டில் நம்ம வச்சதில்லை இல்லைங்களா. ஏன் அப்படின்னாக்கா இது உலக கிறிஸ்தவர்கள் இல்லைங்களா, கிறிஸ்தவ மண்டலத்துல எழுந்திருக்கக்கூடிய ஒரு டைட்டில்ஸ் இல்லைங்களா. ஸோ வேதத்துல இப்போ யாருக்கும் எந்த ஒரு டைட்டில்ஸ் கொடுக்கப்படல இல்லைங்களா. அப்படி பார்க்கும் பொழுது இது ஒரு பொறுப்பு, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு தான் அந்த விதத்துல இப்போ தேவன் சபைக்குள்ளாக மூப்பர்களை ஏற்படுத்தி அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் தரக்கூடிய எந்த ஒரு டைட்டில்ஸ்க்கும் யாருக்கும் ஒரு அதிகாரம் எந்த இடத்துலையும் தெளிவா பேசிக்ல நம்ம படிச்சிருக்கோம். அந்த விதத்துல அப்ப அந்த ஒரு பிஷப்னா என்ன, பாஸ்டர்ஸ்னா என்ன அப்படின்ட்டு சில ஒரு கிளாரிபிகேஷன் நம்ம அப்படியே தொடர்ந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. சரி, இந்த பாடத்துக்கு ஆரம்பம் வேதம் அப்போஸ்தலர்கள் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். Acts 14 chapter 24. அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றிக்கொண்ட கர்த்தருக்கு அவர்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது மூப்பர்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது ஆதி கால திருச்சபையில இருந்து ஏற்படுத்தின ஒரு என்ன சொல்லணும்னாக்கா ஒரு ஒழுங்குமுறை. அந்த விதத்துல சபைகள் அப்படின்னு சபைகளை பார்க்கும் பொழுது மூப்பர்களை ஏற்படுத்தி வைக்கிறது வரை நாங்கள் ஒரு வழக்கமாக இருக்கு பார்க்கலாம் இல்லைங்களா. இந்த இடத்துல பார்க்கும்பொழுது மூப்பர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பொதுவாக மூப்பர்னா என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மூப்பர் அப்படின்னு சொல்லினாக்கா நம்மளுடைய இதுல பார்க்கும்போது முதிர் வயது உள்ளவர் அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு அர்த்தப்படுது. முதிர் வயது உள்ளவர் வயது கடந்து சென்றிருக்கிறவங்களுக்கு எல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஆனா சபைக்குள்ளாக நம்ம பார்க்கும் பொழுது எல்டர்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அதான் சகோதரர் என்ன சொல்றாரு அந்த இடத்துல நாட் நெசசரி அண்ட் எல்டர் இன் இயர்ஸ், அதாவது வயதுல கடந்து அதாவது அதிகமாக கடந்து சென்றிருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த எல்டர்ஸ் அப்படின்றது அர்த்தப்படாது இல்லைங்களா. மாறாக என்ன சொல்றான்னு பார்க்கும்பொழுது மெச்சூர்ட் இன் கிறிஸ்டியன் கேரக்டர் இல்லைங்களா. அதாவது பூரண வளர்ச்சிக்குள்ளாக கடந்திருக்கக்கூடிய கிறிஸ்துவுடைய குணலட்சணத்தில் அடைந்தவர்கள் தான் சபைக்குள்ளாக யாரை நம்ம நியமிக்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்டர்ஸ் மூப்பர்களாக நம்ம நியமிக்கலாம். அப்ப பார்க்கும்பொழுது அதாவது இப்போ எல்டர்ஸா வரவங்க வயசு சென்று கூடாதா அப்படின்றது அப்படி கிடையாது, சென்று இருக்கலாம். ஆனாலும் நம்மளுடைய பார்வை நம்மளுடைய அந்த ஒரு தேர்ந்தெடுத்தல் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது மெச்சூர்ட் இன் கிறிஸ்டியன் கேரக்டர் இல்லைங்களா. அந்த ஒரு கிறிஸ்துவனுடைய பூர்ண வளர்ச்சிக்குள்ளாக கடந்து சென்றிருக்கிறவங்கள அப்படிப்பட்டவர்களை நம்ம என்ன பண்ணலாம், சபைக்காக மூப்பர்களாக தேர்ந்தெடுக்கலாம்.
அதுதான் வந்து இப்போ அடிப்படையான எல்டர்ஸ்க்கு உண்டான ஒரு இந்த ஒரு என்ன சொல்லலாம் அர்த்தம் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? ஸோ இது எல்டர்ஸ்ன்றது பொதுவா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கு இல்லைங்களா? ஸோ அப்போ மற்ற இன்னும் ரெண்டு டைட்டில்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது பிஷப் அப்படின்னு பாஸ்டர்ஸ் அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா? இப்போ இந்த பிஷப் அப்படின்னு சொல்லிட்டாலே இப்ப பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது நீங்க ஃபுல்லா நீங்க படிக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது 6th வால்யூம்ல நீங்க 5th சாப்டர் அண்ட் 6th சாப்டர்ல நீங்க படிச்சீங்கன்னாக்கா சபைகளுடைய ஒழுங்குமுறைகள், அதுக்கப்புறம் சபைக்குள்ள மூப்பர்களை தேர்ந்தெடுக்கிற விதம், எண்ணிக்கை அதெல்லாம் கம்ப்ளீட்டா எழுதப்பட்டிருக்கு. நீங்க நிதானிச்சு நீங்க படிக்கலாம். ஓகேங்களா? சரி, அப்படியாக இந்த இடத்துல பார்க்கும் பொழுது மூப்பர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது எதெல்லாம் அடங்குது அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக நம்ம பேசிக் அந்த ஒரு அடிப்படையான அந்த ஒரு அர்த்தம் பார்த்தோம். ஸோ எல்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது மெச்சூர்ட் கிறிஸ்டியன் கேரக்டர் இல்லைங்களா? ஸோ அப்போ அது ஒரு மூப்பர்கள் அப்படின்னு சொல்லிடும்போது ஸோ எதெல்லாம் அடங்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது 6th வால்யூம்ல சகோதரர்கள் பதிவிடும்போது தான் சொல்றாரு மூப்பர்கள் என்ற மேற்கூறிய அந்த வசனத்தில் இல்லைங்களா? ஸோ என்னெல்லாம் அடங்குது அப்படின்றது அந்த பண்ணிக்குமா? மூப்பர்கள் என்ற மேற்கூறிய சொல்லப்பட்டிருக்கிறபடி மேய்ப்பர்களையும் போதகர்களையும் தீர்க்கதரிசிகளையும் அல்லது பொதுவாக அந்த வார்த்தையை குறிக்கும். பாத்தீங்களா? சோ இப்ப மூப்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் அடங்குது அப்படின்னு பார்க்கும்போது மேய்ப்பர்கள், போதகர்கள், தீர்க்கதரிசிகள், அப்புறம் பொதுவாக வியாக்கியானம் பண்ணுகிறவர்கள். ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்டா அதுக்குள்ள அடங்குது. இது எல்டர்ஸ் அப்படின்னு இல்லைங்களா? அப்படியாக இப்ப எல்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இவ்வளவு குவாலிட்டிஸ் அடங்கி இருக்குது அப்படின்னாக்கா ஸோ எல்லாமே ஒருத்தருக்கிட்ட எதிர்பார்க்கணுன்றது அவசியம் இல்லை. அது தொடர்ந்து பார்க்கணும் சகோதரர் சொல்றாரு இல்லைங்களா? இப்ப பார்க்கும்பொழுது ஸோ மெய்ப்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஷெப்பர்ட் அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா? இப்ப பார்க்கும்பொழுது போதகர்கள் அப்படின்னாக்கா ப்ரீச்சர்ஸ் இல்லைங்களா? ஸோ தேவனுடைய சத்தியத்தை எடுத்து வைக்கிறவர்கள். ஸோ வியாக்கியானம் இல்லைங்களா? அப்புறம் தீர்க்கதரிசிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது தீர்க்கதரிசிகள் நம்ம அந்த காலத்துல தீர்க்கதரிசிகள் தேவனால அது ஒன்று. ஆனா நம்மளுக்குள்ள அப்படி தீர்க்கதரிசிகள் தேவன் எழுப்பியிருக்காரான்னு பார்க்கும்போது இல்லை இல்லைங்களா? ஸோ அது பொதுவாக ஒரு அர்த்தம் எது கொடுக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆல்ரெடி தேவன் சொல்லி வச்சிருந்த தீர்க்க தரிசனத்தை தீர்க்கமாக எடுத்துரைக்க வேணும் அப்படின்ட்டு அந்த ஒரு அடிப்படையில தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? பொதுவா என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பப்ளிக் ஸ்பீக்கர் சகோதரர் சொல்லும்பொழுது பப்ளிக் ஸ்பீக்கர் அப்படின்றாரு. பப்ளிக் ஸ்பீக்கர் அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லாரும் பப்ளிக் ஸ்பீக்கரா ஆக முடியாது இல்லைங்களா? அப்போ தேவனுடைய தெய்வீக திட்டத்தை இல்லைங்களா தீர்க்கமாக எடுத்து உரைக்கிறவர்களுக்கு அது தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? அப்படின்னாக்கா பொதுவாக தேவனுடைய சத்தியத்தை எடுத்துரைக்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு இல்லைங்களா? ஏன்னாக்கா அந்த காலத்தினின்று ஆச்சரியமான ஒளிநிறத்தில் வரவைத்த புண்ணியங்களை அறிவிக்கணும் அப்படின்றது நம்ம மேல் விழுந்த ஒரு கடமை அது இல்லைங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது அது என் மேல் விழுந்த கடமை இல்லைங்களா? அது நான் செய்யல அப்படின்னாக்கா எனக்கு ஐயோ அப்படின்றாரு. அப்படின்னா பொதுவாக எல்லாருக்குள்ளும் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது தேவனுடைய சத்தியங்களை எடுத்து வருவதற்கு உரிமை இருக்கிறது. அது நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்னு ஒரு கடமை இல்லைங்களா? தீர்க்க தரிசனம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் இல்லைங்களா? அப்படிப்பட்டவர்களை நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா? அப்போ வியாக்கியானம் இல்லைங்களா? சத்திய வசனங்களை வியாக்கியானம் பண்றது இல்லைங்களா? அது வந்து இப்படியாக ஒருத்தருக்கும் ஒரு டேலண்ட்கள் இருக்கும் இல்லைங்களா? அப்படிப்பட்டவர்களுக்கு தான் பொதுவாக வேதம் என்ன சொல்லுதுன்னு எல்டர்ஸ் இல்லைங்களா? எல்டர்ஸ் அப்படின்ட்டு மூப்பர்கள் அப்படின்ட்டு சொல்லப்படுது இல்லைங்களா? அப்படியாக இந்த ஒரு மூப்பர்கள் அப்படின்ற ஒரு குவாலிட்டியில நம்ம தொடர்ந்து அப்படியே போனோம் அப்படின்னு பாருங்க இந்த இடத்துல சொல்றாரு. சோ பல்வேறு விதமான ஊழியம் அப்படின்ட்டு சொல்றாரு இல்லைங்களா? சாப்டர் 6ல நீங்க பேஜ் நம்பர் தமிழ்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா 360, அப்புறம் இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா 245 இருக்கு. அப்படியே மூப்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப மேல பார்த்தோம் இல்லைங்களா? சோ அந்த மூப்பர்கள் சொல்லுகின்ற அர்த்தத்துக்கு என்னெல்லாம் அர்த்தப்படுது அப்படின்ட்டு அப்படியாக அந்த மூப்பர்களுக்கு உண்டான வேலைகள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அது
வேறு வேறு ஒரு விசேஷித்த ஒரு தகுதிகள் ஒருவருக்குள்ளாக இருக்கும் சரிங்களா. சோ எல்லாமே ஒருத்தருக்குள்ளாக இருக்காது சரிங்களா. அப்படியாக வெவ்வேறு தகுதிகள் உள்ளவர்களாக நம்ம காணும் பொழுது அப்படிப்பட்டவர்களை சபைக்கு முப்பவர்களாக நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ட்டு இந்த இடத்துல பார்க்கிறோம். அந்த விதத்துல அது வாசிக்கலாம் பாருங்க ஆர்டிக்கல். பல்வேறு விதமான ஊழியர்கள். நாம் ஏற்கனவே மூப்பர்கள் ஒன்றில் வேறு ஒன்றில் பாத்தீங்களா, ஒன்றில் அல்லது வேறொன்றில அவங்க விசேஷ தகுதிகள் இருக்கும் இல்லைங்களா. ஸோ ஒருத்தருக்கு வியாக்கியானம் பண்றதுல ஒரு விசேஷமானவர்களா இருக்கும், ஒருத்தருக்கு தீர்க்க தரிசனமாக எடுத்துறதுக்கு விசேஷமானவங்க இருக்கும் இல்லைங்களா. எப்படியாக போதகர் போதக சமர்த்தனாக இருப்பாங்க சில பேர் இல்லைங்களா. அப்படி இருக்கும் பொழுது எல்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு குவாலிட்டி ஒருத்தருக்குள்ள இருக்கலாம் அப்படின்றது நம்ம பார்க்கிறோம். பாத்தீங்களா, சிலர் வந்து புத்தி சொல்லணும். அப்ப புத்தி சொல்றது எப்படி அப்படின்னு பார்க்கும் பொழுது வசனத்தின் மூலமாக கண்டித்து நாங்க காலம் எவ்வளவு சமீபமா இருக்கிறது அவ்வளவா நீங்க கடிந்து கொண்டு புத்தி சொல்லுங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர் என்ன பண்ணணும், சீர்திருந்தும் பொருட்டு அவர்களை என்ன பண்ணணும்னாக்கா மறுபடியுமாக கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில அவங்க என்ன பண்ணணும், நடந்து முன்னேறி வரணும் அப்படின்றது அப்படிப்பட்டவரை என்ன பண்ணணும், கடிந்து கொண்டு அவர்களுக்கு புத்தி சொல்லணும். மாறாக அவர் ஏதோ தவசரின் அப்படின்னாக்கா அடிச்சு மிரட்டி என்ன பண்றது அப்படிங்களா இல்ல இல்லைங்களா. சோ அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்போ என்ன சொல்றாங்கன்னாக்கா புத்தி சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது எதுல அப்படின்னு பார்க்கும்பொழுது சத்திய வசனத்தினாலே அவங்க சீர் பொருந்தும் பொருட்டு சரிங்களா, மறுபடியுமாக அவங்க கிறிஸ்தவ வாழ்க்கை தொடர்ந்து வரக்கும்படியாக. சோ அப்படிப்பட்டவர்களை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு இல்லைங்களா. சிலர் புத்தி சொல்லுகிறவர்களும் பார்த்தீங்களா, சிலர் வந்து பேச்சாளர் இருப்பாங்க இல்லைங்களா. எல்லாரும் பேச்சாளராக இருக்க முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா என்னுடைய வார்த்தை கூட பாருங்க அப்படியே வேபல் ஆகுது அப்படியே. ஸோ அது வந்து உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல சில டைம்ல. அப்படின்னு பார்க்கும்பொழுது பேச்சாளர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த ஒரு பிசுரே இல்லாம என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீக்வெண்டா அப்படியே பேசிட்டே இருப்பாங்க. அதாவது அந்த பேச்சு நிமித்தமாக மற்றவர்களை கவரக்கூடியவர்களாக இருப்பாங்க இல்லைங்களா. இது பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாடுல நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அந்த பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர்களை அப்படியே அவர்களை கவரும் இல்லைங்களா. அப்போ சத்தியாவசனம் உள்ள போகும், ஆனாலும் அந்த பேச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது கவரக்கூடியதாக இருக்கும். அப்படின்னாக்கா நீங்க என்ன சொல்ல வர அப்படின்னாக்கா உங்களை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்ல வரல. அந்த ஒரு பேச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது பேச்சு திறன் வந்து நிறைய பேருக்கு இருக்காது, சில பேருக்கு இருக்கும். அப்படிப்பட்டவர்களை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். ஏன் அப்படின்னாக்கா ஒருத்தருக்கு ஒரு தகுதிகள் அங்க காணப்படுகிறது அப்படின்னு பார்க்கிறோம். அவிசுவாசிகளை புதுசா ஒரு பப்ளிக் மீட்டிங் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு அவிசுவாசிகள் நிறைய பேர் வந்து உட்காருவாங்க இல்லைங்களா. அப்படிப்பட்டவர்கள் கூட கவரக்கூடியவர்களாக நம்ம இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் கூட சில பேர் இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம கண்டு தேர்ந்தெடுக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு அப்படின்னு பார்க்கிறோம். அந்த இடத்தில் பொதுவான முறையில் பாத்தீங்களா, எப்படியாக ஒருத்தருக்கும் ஒரு குவாலிட்டிஸ் இருக்கும் சரிங்களா. அப்படின்னாக்கா எல்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக இதெல்லாம் அமைந்தது, ஆனாலும் குவாலிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது தகுதி அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒவ்வொருக்கும் வெவ்வேறு விதத்தில் தகுதி இருக்குது. அப்படிப்பட்டவர்களை நம்ம நாங்க கண்டறிந்து நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு பார்க்கிறோம். அதை தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது என்ன சொல்றாரு ஒரு வேலையில் எந்த பகுதியிலும் சேவை செய்யக்கூடிய சேவையை ஏற்றுக்கொள்கின்ற எல்லோராலும் ஜபத்தோடு பார்த்தீங்களா. அப்போ ஒரு மூப்பராக அது தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர் ஏற்றுக்கொள்ளவர்களாக இருக்கும் பட்சத்துல நம்ம கவனமாக இருந்து இல்லைங்களா, கவனமாக இருந்து ஜபத்தோடு நம்ம என்ன பண்ணலாம், கவனிக்கப்பட வேண்டியதாக அவருடைய வார்த்தைகள் உள்ளன பார்த்தீங்களா. அப்ப ஜபத்தோட நம்ம கவனித்து அப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது ஆகையால் பாத்தீங்களா, இந்த இடத்துலதான் பிஷப் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு சகோதரர் இந்த இடத்துல ஒரு குறிப்பு போகிறாரு. என்னன்னாக்கா வேற இடத்துல சில இடத்துல பார்க்கும்பொழுது டிரான்ஸ்லேஷன் இல்லைங்களா. பிஷப் அப்படின்ற ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணும்பொழுது பிஷப் அப்படின்ட்டு அங்க
அவங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க இல்லைங்களா. அப்போ எந்த ஒரு வார்த்தைக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர்கள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரம் 78ஆம் வசனத்தின் அடிப்படையில என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக. இப்ப கண்காணிகள் அப்படின்னு சொல்ல ஒரு வார்த்தை தான் வேற இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பிஷப் அப்படின்ட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இல்லைங்களா. இப்ப இந்த ஒரு கண்காணிப்புன்ற ஒரு வார்த்தை தான் அந்த இடத்துல என்ன சொல்றாரு பார்க்கும்பொழுது பிஷப் அப்படின்ட்டு டிரான்ஸ்லேட் இருக்குது இல்லைங்களா. ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஒரு பிஷப்ன்ற ஒரு வார்த்தை இல்லைங்களா, அந்த ஒரு கண்காணிப்புன்ற வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எபிஸ்கோபஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இல்லைங்களா. எபிஸ்கோபஸ் அப்படின்ற வார்த்தைக்கு என்னன்னு பார்க்கும்போது கண்காணி இல்லைங்களா. சகோதரர்கள் சொல்லும்போது தான் சொல்லுவாங்க பிஷப் சிக்னிபிகன்ட் சிக்னிபிகன்ட் ஓவர்சியர். அப்போ ஓவர்சியர் என்னன்னு பார்க்கும்பொழுது கண்காணிக்கணும் இல்லைங்களா. சபையை கண்காணிக்கிறவர்கள் தான் என்னன்னு பார்க்கும் பொழுது ஓவர்சியர். அதுதான் என்னன்னாக்கா வேற இடத்துல எல்லாம் பிஷப் அப்படின்ட்டு அந்த இடத்துல என்னங்க பதிவு ஆயிருக்குது. அப்போ பிஷப் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது ஒரு பதிவு கிடையாது, சரி என்ன சொல்றது ஒரு பொசிஷன் கிடையாது, மாறாக அது ஒரு என்ன சொல்லணும்னாக்கா ஒரு பொறுப்பு இல்லைங்களா. ஓவர்சியர் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த வசனத்தினால ஏற்படுத்தி மூப்பர்களை ஏற்படுத்தி அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்காணிகளாக அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப அந்த இடத்துல எச்சரிக்கை கொடுக்கிறார். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே, இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம கிளீனா கொஞ்சம் கவனிக்க அந்த வசனம் கூட நம்மள ட்ராக் பண்றதுக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய ஒரு வசனம் என்னன்னு பார்க்கும்பொழுது தேவன் என்னங்களா சுய ரத்தத்தினாலே அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்ப இயேசு கிறிஸ்து தான் தன்னுடைய சுய ரத்தத்தை கொடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, நம்மள மீட்டெடுத்திருக்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து தான் தேவன், தேவன் தான் நாங்க அப்படின்றது ட்ரினிட்டியிலுடைய கான்செப்ட் இல்லைங்களா. அப்படி இல்லை இல்லைங்களா. சொல்ல ரொம்ப தெளிவா எழுதுறாரு இல்லைங்களா. with the blood of his own beloved son அப்படின்னு பார்க்குறீங்களா. அப்போ அதுதான் அந்த சொந்த ரத்தத்தினால என்ற ஒரு வார்த்தை என்னன்னு பார்க்கும் பொழுது தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரன் அவருடைய ரத்தத்தினாலே நம்மள என்ன பண்ணியிருக்காரு, சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்றது நம்ம கிளீனா நம்ம பண்ணிக்கணும் இல்லைங்களா. இப்படிப்பட்ட ஒரு சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை என்ன பண்ணிட்டு இருக்கலாம், கண்காணிகளாக வைத்து இல்லைங்களா. அப்ப கண்காணிகள் என்ற வார்த்தை தான் அந்த இடத்துல பிஷப் அப்படின்றது சில இடத்துல நான் இருக்குதுன்னாக்கா இங்க தவறாக இல்லைங்களா. சோ இந்த இடத்துல பார்க்கும்பொழுது அப்போ எல்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக குவாலிட்டிஸ் இல்லைங்களா. அப்ப எப்படியாக சொல்லப்பட்ட ஒரு அர்த்தங்கள் நிறைய படுது இல்லைங்களா. என்னன்னு அப்படின்னு பார்க்கும்பொழுது அதாவது தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், போதகர்கள் இல்லைங்களா. இப்படி எல்லாம் அங்க அர்த்தப்படுது அப்படின்னு பார்க்கிறோம். ஆனாலும் அதுக்கு உண்டான ஒரு சில தகுதிகள் கூட நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொருத்துக்கும் ஒரு தகுதிகள் கூட நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அதுதான் எல்டர்ஸ் உடைய சில குறிப்பான ஒரு பகுதிகள் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப பிஷப் அப்படின்னு சொல்லும் பொழுது பிஷப் நம்ம என்ன நினைச்சிட கூடாதுன்னாக்கா நம்ம ஏன் பிஷப் வச்சுக்க கூடாது, எனக்கு சில வசனங்கள் அங்க டிரான்ஸ்லேட் பண்ணும்போது பிஷப் அப்படின்ட்டு பதிவாயிருக்குது. அதனால பிஷப் அப்படின்னு நம்ம யார் எடுத்துக்க கூடாது அப்படின்றதுனால அது என்னன்னு பார்க்கும்போது அது டைட்டிலாக உலக கிறிஸ்தவ மண்டலத்துல அது டைட்டிலாக என்ன பண்ணப்பட்டிருக்கு, எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அதாவது ஆதிக்கால இல்லைங்களா என்ன சொல்ல அப்படின்னு பார்க்கும் பொழுது சபையின் சரித்திரத்துல நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது என்னன்னாக்கா ஒருத்தர் இருக்கக்கூடிய என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீ பெரியவனா நான் பெரியவனான்ற ஒரு காரியம் வரும் பொழுதுதான் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்க்கும் பொழுது என்னன்னாக்கா அந்த ஒரு போட்டி புகழ் இல்லைங்களா. போட்டி அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க ரிவால்ட்ரி அப்படின்னு பார்க்கணுங்க. அப்ப போட்டி அப்படின்னு பார்க்கும் பொழுது சபைக்குள்ளாக நீங்க ஆதிக்கால அந்த ஒரு என்ன சொல்லணும் சபையினுடைய சரித்திரத்துல நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னாக்கா இது ஆன்டி கிரைஸ்ட் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா. இப்போ இது பிஷப்ன்றது எப்படி அந்த ஒரு என்னன்னாக்கா பிஷப்னு பார்க்க அடுத்து என்னன்னு பார்க்கும்பொழுது ஒரு ஸ்டேஜ் என்னன்னு பார்க்கும்பொழுது ஆர்ச் பிஷப் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் கார்டினல், அதுக்கப்புறம் தான் போப் இல்லைங்களா. இது ஹைரார்கி எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது உலக மண்டலத்துல இருக்குது இல்லைங்களா. போப் அமைப்புக்குள்ளாக இருக்குது இல்லைங்களா. அப்ப போப் அப்படின்ற ஒரு வார்த்தை அந்த கண்காணிப்புன்ற ஒரு வார்த்தை அது போப்பாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டைட்டில்ஸ் என்ன பண்ணிருந்தாங்க ஆரம்பிச்சுட்டாங்க இல்லைங்களா. சோ எதனால அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு போட்டி பொறாமை இல்லைங்களா. ஸோ அப்போ
நான் பெரியவன் நீ பெரியவன் பார்க்கும் பொழுது கடைசியில அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு பார்க்கும் பொழுது உன்னோட பெரியவன் நானா இருக்கேன் அப்படின்றதுக்காக ஆர்ச் பிஷப் அப்படின்ட்டாங்க கொண்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்து கார்டினல்ஸ் இல்லைங்களா, போப் அப்படின்றது வந்து இதெல்லாம் என்னன்னாக்கா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குணலட்சணத்தை வெளிப்படுத்தும் பொழுது தனக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது டைட்டில்ஸுங்க அங்க வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இல்லைங்களா. அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஒரு டைட்டில்ஸ் நிச்சயமாக நம்மளுடைய எக்லிஷால கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா தாழ்மையான ஒரு குணலட்சணத்தை உடைய இல்லைங்களா சபைக்குள்ளாக கடந்து போகும் பொழுது தேவன் என்ன விரும்புறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது முழுக்க முழுக்க இல்லைங்களா அந்த ஒரு என்ன சொல்லணும்னாக்கா தாழ்மை, அந்த ஒரு பொறுமை அப்படின்ற ஒரு குணலட்சணம் தான் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குணலட்சணம். ஆனா இதுக்கு மாறாக அந்த போப் மார்க்கத்துக்குள்ளாக என்ன வந்துச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஒரு டைட்டில்ஸ் எல்லாம் வருது இல்லைங்களா. வரதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கும் பொழுது அவருக்குள்ள அந்த ஒரு போட்டி, பொறாமை இல்லைங்களா, அதாவது ஸ்பிரிச்சுவல் ப்ரைட் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. இதெல்லாம் வந்தது நிமித்தமாக இல்லைங்களா தாழ்மை இருக்க வேண்டிய குணலட்சணத்துக்கு எதிராக என்ன வந்துச்சுனாங்க பெருமை அங்க வருது கூட பார்க்கிறோம். அப்படியாக அந்த பெருமை நிமித்தமாக டைட்டில்ஸ் மேல டைட்டில்ஸ் அங்க வந்தது அப்படின்னு பார்க்கிறோம் இல்லைங்களா. அப்ப பிஷப் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன நினைச்சு கூடாதுனாக்கா நம்ம கூட ஒரு பிஷப்பா இருக்கலாமா அப்படின்ட்டு கூட என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அதை தொடர்ந்து ரோமன் கேத்தலிக் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த ஒரு போப் மார்க்கம் அதை தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது ப்ராட்டஸ்டன்ட் அமைப்பு வருது இல்லைங்களா. அதை கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா பிஷப் இல்லைங்களா இந்த ஒரு கார்டினல்ஸ் அப்படின்ற ஒரு டைட்டில்ஸ்க்குள்ள என்ன பண்ணிருக்காங்க ரெவரன்ஸ் இல்லைங்களா, கோ ரெவரன்ஸ் இதெல்லாம் என்ன பண்றாங்கன்னாக்கா அங்க வச்சுட்டு இருக்கிறத பார்க்கணும் இல்லைங்களா. ஆனா தேவனுடைய சபைக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு டைட்டில்ஸ்க்கு எங்கேயும் ஆதி கால திருச்சபை அதாவது அப்போஸ்தலர்கள் நம்ம எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா அப்படிப்பட்ட ஒரு டைட்டில்ஸ்க்கு அவங்க எடுக்க இல்லை அப்படின்னு பார்க்கணும். இந்த இடத்துல நான் பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட குணலட்சணத்துக்கு எதிர்மாறாக அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா இந்த ஒரு போட்டி பொறாமை நிமித்தமாக அந்த ஒரு பிஷப் அப்படின்ற ஒரு அந்த ஒரு டைட்டில் எடுத்துக்கிட்டாங்க பார்க்கணும் இல்லைங்களா. ஆனா எல்டர்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களோட பேசிக் குவாலிட்டி சொல்லும்போது சொல்லுங்க அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் காட்லி லைஃப் இருக்கா பாருங்க அப்படின்ட்டு. அப்போ காட்லி லைஃப் அப்படின்னு பார்க்கும்பொழுது தெய்வீக வாழ்க்கை அனுதினமும் அவங்க தேவனுக்கு உண்டான ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவோட வாழ்க்கையை வந்து நம்ம ஒரு ஹைலைட்டா இருக்கும் இங்க அப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. அடுத்து பார்க்கும்பொழுது ஹம்பிள் கேரக்டர் அண்ட் பேஷன்ஸ் இல்லைங்களா, அது அதான் தாழ்மை மற்றும் பொறுமை அவங்களுக்குள்ள இருக்கா. எனக்கு அதுதான் ரொம்ப பேசிக் அடிப்படையான ஒரு குணலட்சணம் இல்லைங்களா. ஒரு எனக்கு தேவன் விரும்புறது அதுதான் இல்லைங்களா. மனத்தாழ்மை அல்லாமல் வேற எதை தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கும் இல்லைங்களா. அப்ப அந்த மனத்தாழ்மை அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த இதெல்லாம் பார்க்கும் பொழுது பெருமை இல்லைங்களா. பெருமை வளர்க்க வேண்டிய அந்த இடத்துல நம்ம எது வளர்க்கணும் அப்படின்னு பார்க்கணும் தாழ்மை மற்றும் பொறுமை. எனக்கா இதற்கு எதிர்மாறாகத்தான் அந்த பெருமை வளர்கிறது அப்படின்னு பார்க்கணும். ஏன் பெருமை வந்துச்சுனாக்கா நிச்சயமாக தேவன் நம்மள ரிஜெக்ட் பண்ணுவார். எப்படி இந்த ஒரு உலக கிறிஸ்தவர்களை தேவன் அப்படி இருக்காங்க ஸ்பீ அவுட் பண்ணியிருக்காரு இல்லைங்களா, வாந்தி போட்டு பண்ணியிருக்காரு இல்லைங்களா, சேம் அதே போலதான் நம்மள ரிஜெக்ட் பண்ணிடுவார். இதை குறிச்சு நம்ம பார்க்கும்போது ஆல்ரெடி நம்ம வாசித்து இருக்கிறோம். இரவின் இணைகீதங்கள்ல வந்து ஜூன் 20 நம்ம போய் படிச்சோம் அப்படின்னாக்கா பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறான்ற அந்த ஒரு போய் படிக்கும் பொழுது எந்த அளவுக்கு தேவன் நம்மளை ரிஜெக்ட் பண்றார் அப்படின்றது ரொம்பவே அந்த இடத்துல ஒரு கடினமான சொற்கள் அங்க காணப்படும். இதெல்லாம் நம்ம படிச்சோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு பெருமைக்குள்ளாக நம்ம கடந்து போகாதபடிக்கு பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கும். அதனால இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது பிஷப் அப்படின்றது வந்து என்ன ஆயிடுதுங்களா அந்த இடத்துல அங்க தவறாக அங்க குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு பார்க்கிறோம். அதனால பிஷப்ன்ற ஒரு அந்த விதத்துல நம்ம எடுக்கக்கூடாத ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கிறோம். தொடர்ந்து வாசித்து பேசுறாரு. உண்மைதான். பாத்தீங்களா சின்ன கணம் இல்ல ஒரு பெரிய கணத்துக்கு உண்டான ஒரு வேலைத்தான் அந்த ஒரு எல்டர்ஸ் உடைய வேலை இல்லைங்களா. இது வந்து பொறுப்பு இல்லைங்களா. இது வந்து ஒரு டைட்டிலுக்கு உண்டான ஒரு ஒரு பொசிஷன் கிடையாது. எல்டர்ஸ்ன்றது வந்து ஒரு பொசிஷன் கிடையாது. மாறாக இது வந்து பெரிய கணம் வர அளவுக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கும் பொழுது நம்மளுக்குள்ள வளர்ந்துடும். அதனால இந்த இடத்துல ஜாக்கிரதை ஒரு என்ன ஒரு விஜிலன்ஸாக இருக்க ஒரு அவேர்னஸ் அங்க கொடுக்க சொல்றாரு இல்லைங்களா. அப்படியாக அப்போ எல்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இது
இப்படி ஒரு பொறுப்பு. அப்படிப்பட்ட பொறுப்புக்கு ஏற்றவாறு இப்படிப்பட்ட ஒரு தகுதி உள்ளவர்கள் யார் என்று கண்டறிந்து அவங்கள சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கிறோம். வாசிங்க. ம் பாத்தீங்களா, மற்றவர்கள் மேல, அதாவது சபைக்குள்ளாக மற்றவர்கள் மேல அதிகாரம் செலுத்துகிறவர்களாக ஆகாதபடிக்கு நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னாக்கா, இப்போ நிறைய பேர் இந்த ஒரு சரியான விதத்துல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல அப்படின்னா ஒரு விதத்துல, இல்லைங்களா? சோ மற்றவர்கள் மேல நாங்க அதிகாரம் செலுத்தக்கூடிய அளவுக்கு இது மாறிடும். ஏன்னா இதுதான் ஆதிகால அந்த ஒரு சபையினுடைய சரித்திரத்துல நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னாக்கா அதுதான், இல்லைங்களா? மற்றவர்கள் மேல, இல்லைங்களா, அந்த அதிகாரம் செலுத்தி நாள் போக்குல என்னன்னு பார்க்கும் பொழுது இந்த ஒரு பேபிலோன் அந்த ஒரு சிஸ்டமே அப்படின்னு பார்க்கும் பொழுது தலையோங்கி நிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு, இல்லைங்களா? ஆனா அவங்களுக்குள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்கும்பொழுது இதுதான், மற்றவர்கள் மேல ஒரு அதிகாரம் செலுத்தக்கூடிய அளவுக்கு தான் அங்க நடந்துட்டு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு குணலட்சணம் சபைக்குள்ளாக, மூப்பருக்குள்ளாக இருக்கக்கூடாது அப்படின்றதுதான் இந்த இடத்துல பதிவு செய்யறார். பாத்தீங்களா, இதோடு கூட பிரதான மேய்ப்பனுக்குரிய அதிகாரத்தையும் கனத்தையும் தங்களுக்குள்ள எடுக்கக்கூடாது. அப்ப பிரதான மேய்ப்பன் யாருன்னு பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய அந்த ஒரு பொசிஷனை நாம எடுத்துக்கிற அளவுக்கு ஆயிடும். ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த சபையானது எல்டர்ஸ்க்குரியவர்கள் அல்ல. சபையானது எல்டர்ஸ்க்குரியவர்கள் அல்ல, மாறாக தேவனுக்குரியவர்கள். அதான் நம்ம பார்த்தோம், இல்லைங்களா? சபை தன்னுடைய, அதாவது தேவன் தன்னுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து, அதாவது அவருடைய குமாரனுடைய சொந்த ரத்தத்தினால என்ன பண்ணிருக்கிறாரு, நம்மள மீட்டெடுத்து சம்பாதித்து இருக்கிறாரு. அப்போ இந்த ஒரு சபையானது யாருடையதுன்னு பார்க்கும் பொழுது தேவனுடையது. அப்படியாக மூப்பர்கள் நம்மள என்ன பண்ணிடக்கூடாதுனாக்கா அதிகாரம் செலுத்தி, சரிங்களா, நம்ம மேல அதிகாரம் செலுத்தி அவர்களுடையவர்களாக ஆக்கி கூடாதபடிக்கு மூப்பர்கள் நாங்க ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல பார்க்கிறோம், இல்லைங்களா? அப்படியாக பார்க்கும் பொழுது மூப்பர்கள் இந்த விஷயத்தை நம்ம கிளாரிஃபை பண்ணிட்டோம், இல்லைங்களா? எல்டர்ஸ் பொதுவாக எல்டர்ஸ் எது குறிக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது மெச்சூர்ட் கேரக்டர்ஸ் இன் கிறிஸ்டியன் கேரக்டர் அப்படின்னு பார்க்கணும், இல்லைங்களா? அது மாத்திரம் அல்ல, நிறைய அவங்களுக்குள்ள தகுதிகள் கூட இருக்கும். அந்த ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு தகுதிகள் அங்க காணப்படும் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது பாஸ்டர்ஸ் அப்படின்னு பார்க்கிறோம், இல்லைங்களா? ஸோ இப்போ பாஸ்டர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கும் பொழுது இன்னைக்கு பாஸ்டர்ஸ் நம்மளுக்குள்ள கூட யாரும் அழைக்கிறது இல்லை. மாறாக உலக கிறிஸ்தவர்கள் தான் பண்ணிருக்காங்க, பாஸ்டர்ஸ் அழைக்கிறாங்க. ஆனாலும் நம்மளும் ஒருத்தரை பாஸ்டர்ஸ் கூப்பிடுறோம். பாத்தீங்களா? சோ அப்ப கேள்வி வந்திருக்கு, யாராவது கேள்வி கேட்டிருக்கீங்களா? யாரையும் நம்ம பாஸ்டர்ஸ் கூப்பிடுறது இல்லை. சோ நம்மளுக்குள்ள பாஸ்டர்ஸ் இல்லை அப்படின்றோம். ஆனா சகோதரர் ரசல் அவர்கள் மாத்திரம் நம்ம என்ன பண்றோம், பாஸ்டர் தேஸ் ரசல், சார்ல்ஸ் தேஸ் ரசல் அப்படின்னு. ஏன் கேள்வி கேட்டிருக்கீங்களா? இல்ல. இப்போ பாஸ்டர்ஸ் அப்படின்னா பார்க்கும்போது அதனுடைய அர்த்தம் தான் நம்ம கிளீனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னாக்கா நிச்சயமாக அவர் அதுக்கு தகுதி உள்ளவரா இல்லையா அப்படின்னு கண்டெடுக்கலாம், இல்லைங்களா? இப்போ பாஸ்டர்ஸ்னா என்ன சொன்னீங்க, சொல்லுங்க சிஸ்டர். போதகர், டீச்சர்ஸ் பார்க்கும்பொழுது இப்போ பாஸ்டர் அப்படின்னாக்கா பொதுவான அர்த்தம் என்ன கொடுக்குது அப்படின்னு பார்க்கணும். மேய்ப்பர்கள், ஷெப்பர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மேய்ப்பர் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு மந்தையை மேய்க்கக்கூடியவர்கள் தான் என்னங்க மேய்ப்பர். இப்போ நம்ம உலகத்துல இருக்க பார்த்திருக்கோம், ஒரு ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு நபர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு உட்காந்துருவாங்க, இல்லைங்களா? வெயில் அடிக்குது, ஆடுங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், அது பாட்டுக்கு மேய்ஞ்சின்னு அப்படியே போயிட்டு இருக்கோம். பார்த்துருக்கீங்களா? இப்போ அது ஒரு கிரவுண்ட் இருக்கும்போது பார்த்துருக்கோம். இப்போ எங்க அந்த மாதிரி பார்க்கறதுக்கு கிடையாது. அப்போ ஊர்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்த விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ ஆனாலும் நான் வேதத்தை சொல்லப்பட்டிருக்கிற மேய்ப்பருக்கும் அங்க நம்ம பார்த்த அந்த மேய்ப்பருக்கும் ரொம்பவே வித்தியாசம், இல்லைங்களா? அப்படியாக இப்ப மேய்ப்பர், அதாவது பாஸ்டர் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது பொதுவான அர்த்தம் எது கொடுக்குது அப்படின்னு பார்க்கும்போது மேய்ப்பர்கள், ஷெப்பர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மேய்ப்பர் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நம்மளுக்கு
ஒரு மேய்ப்பர் இருக்கார் இல்லைங்களா? அவர் தான் ஒரு நல்ல மேய்ப்பன் இல்லைங்களா? அவரை போல மேய்ப்பன் யாரால என்ன பண்ண முடியாது, கிடையாது கிடையாது இல்லைங்களா? அதுதான் நம்ம பார்க்கும்பொழுது வாசிக்கலாம் பாருங்க. ஜான் 10 chapter 11th verse. பாத்தீங்களா? நானே நல்ல மேய்ப்பன் இல்லைங்களா? நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் இல்லைங்களா? அப்போ மேய்ப்பன் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பன். எந்த அளவுக்கு அவரு நல்ல மேய்ப்பனாக இருந்து நம்மளுடைய ஆடுகளுக்காக ஜீவன் கொடுத்திருக்கிறான்னு பார்க்கும்பொழுது அவருடைய ரான்சம் சாக்ரிஃபைஸ் அதை நம்ம கிளீனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னாக்கா எந்த அளவுக்கு நம்ம நம்மளுக்கு அந்த ஜீவனை கொடுத்து இல்லைங்களா காப்பாற்றக்கூடிய அந்த ஒரு காரியம் அதுக்குள்ள இருக்குது. அதுதான் பார்க்கும்பொழுது குட் ஷெப்பர்ட் நம்ம பார்க்கணும். அப்படியாக அந்த ஒரு ஷெப்பர்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது பாருங்க, அந்த ஓமையில இருக்கணும் பார்க்கும் பொழுது ஆடுகள் எல்லாம் இல்லைங்களா? இதெல்லாம் பார்த்தோம்னாக்கா ஆடுகள் அவருடைய சத்தத்துக்கு எப்படி செவி கொடுக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது அது தொடர்ந்து நம்ம வாசித்தோம்னா அதெல்லாம் தான் சொல்லப்படுது இல்லைங்களா? ஒரு மேய்ப்பனானவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம பார்த்திருக்கிற மேய்ப்பன் அப்படிதான் பண்ணுவாங்க இல்ல. முன்னாடி ஆடுகள் எல்லாம் துரத்தி விட்டு சைடுல அப்படியே போயிட்டே இருப்பாங்க இல்லைங்களா? ஆனா அந்த ஒரு இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய இல்லைங்களா அந்த ஒரு மேய்ப்பனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது மேய்ப்பனானவர் என்ன பண்ணுவாருன்னா முன்னாடி போவாரு. முன்னாடி போகும்பொழுது அவருடைய சத்தத்தை கேட்டு ஆடுகள் எல்லாம் என்ன பண்ணுங்களா பின்னாடியே போகுங்களா? அந்த ஒரு குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும் பொழுது இது கூட பாத்தீங்கன்னாக்கா ஃபாரின்ல இருக்கக்கூடிய ஒரு ஷெப்பர்டு இருக்கிறாங்க. அது சில வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா? ஒரு சத்தம் போட்டாக்கா கிளீனா ஐடென்டிஃபை பண்ணி அந்த சத்தம் நம்மளுடைய ஷெப்பர்ட் தான் கூப்பிடுறாருன்னுட்டு கிளீனா ஐடென்டிஃபை பண்ணி உடையாது கரெக்டா சரிங்களா? ஆனா அந்த சத்தத்தை வேற யாராவது ப்ரொனவுன்ஸ் பண்ணாக்கா அந்த சத்தத்தை யாரும் வேற ஸ்மெல் பண்ணாக்கா அந்த சத்தத்தை கிளீனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அங்கேயே இருக்குங்க சரிங்களா? இது பாத்தீங்கன்னா அந்த குவாலிட்டி அந்த ஷெப்பர்டுடைய குவாலிட்டி என்னன்றது அந்த ஆடுகள் அறிஞ்சிருக்கு சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது நல்ல மேய்ப்பனானவர் தன்னுடைய ஆடுகளை என்ன பண்றாருங்களா ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுத்து என்ன பண்றாருனாக்கா காப்பாத்துறாரு சரிங்களா? அப்போ அந்த ஒரு பாஸ்டர்ன்ற ஒரு வார்த்தை அது பொதுவாக எது குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஷெப்பர்ட். பாஸ்டர் நம்மளுக்குள்ள டைட்டில் இல்லை. ஏன் சகோதரர் ரசூல் அவர்களை பாஸ்டர் கூப்பிடுறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த ஒரு ஷெப்பர்டுன்ற ஒரு காரியம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பன் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இந்த வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது இங்க ஒரு ஷெப்பர்டு இருக்கிறார் இல்லைங்களா? வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 23ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். நான் சாட்சியடைய அவர் என்னை கொண்டு அமர்ந்த தண்ணீர்கள் அதை பாத்தீங்களா? இங்க சொல்லப்பட்டிருக்கிற ஒரு மேய்ப்பர் இருக்கிறார். இந்த மேய்ப்பர் யார் அப்படின்னு பார்த்து யாருங்க பிதாவாகிய தேவன் இல்லைங்களா? செஞ்சத்தை சொல்லும் பொழுது இல்லைங்களா கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மேய்ப்பர் யார் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய பிதாவாகிய தேவன். என்ன சொல்றாருன்னு பார்க்கும்பொழுது ஷெப்பர்ட் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு ஷெப்பர்ட் யாருனாக்கா Jehovah God. So Jehovah is the shepherd in the largest sense of the word. இல்லைங்களா? இங்க சொல்லப்பட்டிருக்கிற ஷெப்பர்ட் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது யாருனாக்கா நம்முடைய பிதாவாகிய தேவன் இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துல சொல்லும் போது என்ன சொல்றேன்னாக்கா Jesus is the great shepherd to all the flocks. அப்போ எல்லா மந்தைகளுக்கும் இல்லைங்களா பெரியதான ஒரு ஷெப்பர்ட் யாருன்னு பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு சரிங்களா? பிதாவாகிய தேவன் தான் எல்லாம் பெரியவருக்குண்டான ஒரு மேய்ப்பர் இல்லைங்களா? அதுக்கு அடுத்து யார் இருக்காருன்னு பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எல்லாம் அந்த ஒரு ஆடுகளுக்கும் இல்லைங்களா சபைக்கும் யார் தான் மேய்ப்பர்ன்னு பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இருந்த போதிலும் நம்மளுக்கு பிதாவாகிய தேவன் மற்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு ஷெப்பர்டாக இருக்கிறாங்க. இருந்த போதிலும் எக்லிஷா அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மை வழிநடத்தக்கூடிய ஒரு எல்டர்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க கூட ஒன் ஆஃப் தி ஷெப்பர்ட்
அதான் என்னெல்லாம் சொல்றாங்கன்னாக்கா, எவ்ரி லோக்கல் எல்டர் இஸ் a shepherd in the local capacity. சரிங்களா? அப்போ ஒவ்வொரு மூப்பர்களும் சபைக்கு அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்கும்பொழுது ஷெப்பர்ட். அந்த ஷெப்பர்ட்ன்ற வார்த்தை தான் நம்ம ஸ்டார்டிங்ல நம்ம படிச்சுன்னு பார்க்கும்பொழுது பாஸ்டர்ஸ். இப்போ பாஸ்டர்ஸ்க்கு அந்த ஒரு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஷெப்பர்ட். அப்ப அந்த ஷெப்பர்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு 2 ஷெப்பர்ட் யார் இருக்கான்னு பார்க்கும்போது பிரதானமான ஒரு தேவன். கிரேட் ஷெப்பர்ட் யாருன்னு பார்க்கும்பொழுது அவருடைய இயேசு கிறிஸ்து. அதே போல சபை எக்லிஷா அப்படின்னு வரும் பொழுது நம்மை சத்தியத்துக்குள்ளாக வழிநடத்துகிறவர்கள் நாங்க எல்டர்ஸ். அவங்க கூட எப்படி இருக்காங்கன்னு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு எப்படி இருக்காங்க, ஒரு ஷெப்பர்டாக இருக்கிறாங்க. அப்ப அந்த ஷெப்பர்டுக்குள்ள உண்டான ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த ஷெப்பர்டுக்கு உண்டான ஒரு குவாலிட்டி என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது அந்த ஒரு வசனத்துக்கும் சகோதரர் கொடுக்கக்கூடிய ஒரு கமெண்ட் என்ன சொல்லும் பொழுது சோ ஷெப்பர்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. சோ அப்ப என்ன பார்க்கும் பொழுது என்னை அவரை என்ன பண்ணுவாங்களா, புல்லுள்ள இடங்களை மேய்த்து இல்லைங்களா, அமர்ந்த தண்ணீர் இடங்களில் என்னை கொண்டு போய் விடுகிறார். சோ இந்த ஒரு வேலைகள் செய்யக்கூடிய ஒரு காரியம் தான் யாருக்குள்ள இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்டர்ஸ்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது சோ என்னை புல்லுள்ள இடங்களில் கொண்டு போயிட்டு இல்லைங்களா, லே டவுன் இல்லைங்களா. பார்க்கும்போது ஒரு காரியம் என்ன சொல்றாரு பார்க்கும்பொழுது நாம் ஒரு புது சிருஷ்டியாக இல்லைங்களா நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைவதற்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது எல்டர்ஸ்ங்க விசுவாசத்திலும் நம்மை இளைப்பாறுதலிலும் கொண்டு போக அவங்க என்ன பண்ணலாம், சமாதானத்தோடு நம்மள நடத்தக்கூடியவர்களாக காணப்படணும். யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்டர்ஸ் இல்லைங்களா. அதான் பார்க்கும்போது ஷெப்பர்ட். இப்போ ஒவ்வொரு எல்டர்ஸும் நம்மளுக்கு எப்படி இருக்காங்கன்னு பார்க்கும்பொழுது மந்தைகளை மேய்க்கக்கூடிய ஒரு ஷெப்பர்டா இருந்திருக்கிறாங்க. சோ அவங்க நம்மள என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்கன்னாக்கா, புது சிருஷ்டிகளாக நாளுக்கு நாள் வளரும்படியாக நம்ம விசுவாசத்திலும் இளைப்பாறுதலிலும் ஒரு சமாதானத்தோடு நம்மை நடத்தும்படியாக அந்த அப்படிப்பட்ட ஒரு மூப்பர்களை, இப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டி அவருக்குள்ள இருக்கா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், கண்டறிந்து நம்ம அப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுக்கணும். அதுதான் இந்த இடத்துல பாஸ்டர்ன்ற வார்த்தைக்கு ஷெப்பர்ட் அப்படின்ற ஒரு அர்த்தப்படுது. தொடர்ந்து பார்க்கும் பொழுது இந்த கிரீன் பாஸ்டர்ஸ் இல்லைங்களா, புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்து. அதுக்கு என்ன சொல்றாருன்னு பார்க்கும்பொழுது ஏற்றகால ஒரு ஆகாரத்தை ஏற்றகால ஒரு ஆகாரத்தை மீட் இன் டியூ சீசன் இல்லைங்களா. நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக புத்துணர்ச்சிக்காக ஆகாரத்தை நம்மளுக்கு கொடுத்து வழங்கி நம்மள வழிநடத்தி செலுத்தும் இல்லைங்களா. சோ அப்படிப்பட்டவர்கள் தான் என்னன்னு பார்க்கும்போது ஷெப்பர்ட் இல்லைங்களா. என்ன ஏற்றகால ஆகாரம் இல்லைங்களா. ஏற்றகால ஆகாரம் என்னங்க, மீட் இன் டியூ சீசன் சத்தியம் தான். இப்ப ஏற்றகால ஆகாரம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா 7ஆம் தூதன் மூலமாக இல்லைங்களா தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற அனைத்து சத்தியங்களும் அதான் மீட் இன் டியூ சீசன். மீட் இல்லைங்களா, இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னா மீட்னு சொல்லப்படுது இல்லைங்களா. தமிழ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஏற்ற கால ஆகாரம். ஆகாரம் வந்து ஒரு சிம்பிளா தெரியுது. மீட் அப்படின்ட்டு இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா பலமான ஒரு ஆகாரம், இறைச்சி. மீட்னாக்கா இறைச்சி இல்லைங்களா. சோ அப்ப பலம் நமக்கு என்னங்க, பலம் வேணும் இல்லைங்களா. அப்போ ரைட் டைம்ல தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆகாரம் இல்லைங்களா. அந்த ஆகாரத்தை கொடுத்து நாளுக்கு நாள் இல்லைங்களா அந்த ஒரு புத்துணர்ச்சியோடு நம்மள வளர்த்து செல்லும்படியாக அந்த அப்படிப்பட்ட ஒரு மூப்பர்களை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் என்னக்கா அது அந்த பாஸ்டர். ஆனா நம்ம பாஸ்டர்ஸ் ஒரு டைட்டில் வந்து உலகத்து கிறிஸ்தவர்கள் அந்த டைட்டிலா பண்ணிக்கினாங்க. ஆனா அதனுடைய உள்ளான அர்த்தம் என்னன்றது அவங்களுக்குள்ள தெரியல இல்லைங்களா. இப்ப பார்க்கும்போது ஷெப்பர்ட் அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா. அப்படிப்பட்ட ஷெப்பர்ட் ஒரு ஆடுகளாக இருக்கும் இந்த மாதிரி வளர்க்கக்கூடிய அந்த ஒரு வளர்ப்பினை இப்படிதான் பார்க்கிறோம் இல்லைங்களா. அதுக்கடுத்து பார்க்கும்போது லீடர் மீ இல்லைங்களா. நம்மள நடத்துவார். எப்படி நடத்தணும், நம்மளுடைய ஷெப்பர்ட், நம்மளுடைய எல்டர்ஸ் அப்படின்னு உலகத்தின் இச்சைகள் மற்றும் லட்சியம் இவைகளிலிருந்து நம்ம வெளியேறி நம்மளுக்குள்ள ஒரு ஆம்பிஷன் இருக்கு இல்லைங்களா, லட்சியங்கள் இல்லைங்களா. உலகத்துக்கு உண்டான ஒரு லட்சியம், இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் இல்லைங்களா, ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும், ஒரு என்னங்க ஏதோ ஒண்ணு நமக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கும் இல்லைங்களா. இதெல்லாம் உலகத்தின் இச்சைக்குண்டான ஒரு லட்சியம்.
சோ அதுல இருந்து நம்மள வெளியேற்றி இல்லைங்களா, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சத்தியத்தின் ஊற்றினிடத்தில் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா சத்தியத்தின் ஊற்றினிடத்திற்கு நம்மள நடத்தணும் இல்லைங்களா. அப்போ சத்தியத்தின் ஊற்று எங்க இருக்குதுன்னாக்கா இங்கதான் இருக்குது இல்லைங்களா. சோ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இல்லைங்களா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம நடத்தணும். அப்படிப்பட்ட ஒரு ஷெப்பர்டை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பார்க்கணும் இல்ல. டிஸ்டில் வாட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கணும் இல்ல, அமர்ந்த தண்ணீரண்டை அப்படின்னு பார்க்கும்பொழுது சோ ஆழமான சத்தியமாகிய ஏற்றகால சத்தியம் அப்படின்னு சொல்றாரு, மற்றும் உண்மை மற்றும் கிருபையின் நீரோடைய அண்டையில நம்மள ஒரு நடத்தணும். அப்போ உண்மையான இல்லைங்களா சத்தியம் அப்படின்னு சொல்லும் பொழுது சத்தியம் ஓகே, 7ஆம் தூதன் மூலமாக தேவன் சகல சத்தியத்துக்குள்ள கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா. இதுக்கு மேற்பட்டு நம்ம சத்தியம் அறிய வேண்டிய சத்தியம் இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது கிடையாது இல்லைங்களா. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது 7ஆம் தூதன் எக்காலம் ஓதினால் சகல சத்தியங்களும் வெளியரங்கமாயின அப்படின்னு நம்ம வெளிப்படுத்திய விஷயத்த படிக்கிறோம் இல்லைங்களா. அப்படி பார்க்கும்பொழுது 7th ஏஞ்சல்ஸ் நம்மளுக்கு மூலமாக தேவன் எல்லா சத்தியத்தை நம்மளுக்கு ரிவீல் பண்ணியிருக்கிறார். இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா இதே பைபிள் ஸ்டூடெண்ட்ஸே நம்ம பார்க்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க, சில பேர் என்ன பண்றாங்கன்னாக்கா இன்னும் ஆழமான சத்தியத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னாக்கா தவறான வழியில போகிறதுக்கு உண்டான ஒரு வழி இதெல்லாம் இல்லைங்களா. அப்படிப்பட்ட ஒரு ஒரு என்ன சொல்லலாங்க உல்ஃப், இப்படிப்பட்ட உல்ஃப்கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்துறதுடைய பொறுப்பு யாருன்னு பார்க்கும் பொழுது நம்மளுடைய ஷெப்பர்ட் இல்லைங்களா. நம்மளுடைய ஷெப்பர்ட் யாருன்னாக்கா இப்போ நம்மளுடைய எல்டர்ஸ் இல்லைங்களா. அப்படிப்பட்ட எல்டர்ஸ் நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கும்பொழுது கண்டறிந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வேலை பொறுப்பு நமக்குள்ள இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். பார்க்கும்போது மை சோல் அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா. என்னுடைய ஆத்மாவை வழிநடத்தும் போது அப்ப என்ன சொல்றாங்க, கர்த்தருடைய பட்சத்தில் நம்மை சேர்க்கணும், கர்த்தருடைய பட்சத்தில் நம்மள சேர்க்கணும் இல்லைங்களா. அதாவது நிறைய உலகத்துல பார்க்கும் பொழுது இல்லைங்களா, உலகத்துல பாத்தீங்கன்னாக்கா அவங்க இல்லைங்களா அவங்களோட ஷிப் அவங்க பிஷப் அவங்க பாஸ்டரை யார் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள வழிநடத்தும்படியாக அவங்கள தான் என்ன பண்ணுவாங்கனாக்கா அவங்க லீட் பண்ணுவாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கும் பொழுது கர்த்தரிடத்தில் சேர்க்கணும் இல்லைங்களா. ஸோ அப்படிப்பட்டவர்களை நம்ம கண்டறியணும். அதாவது நம்ம யாரு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணி கர்த்தர் பிதாவாகிய தேவனிடத்தில் நம்ம சென்று சேரணும். அப்படிப்பட்ட ஒரு வழிநடத்துதல் தான் யாருக்குள்ள இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது எல்டர்ஸ்குள்ளாக இருக்கணும். மாறாக நம்ம அவங்க செய்யக்கூடிய செயல்கள் நிமித்தமாக நாம அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு நம்ம போயிடக்கூடாது இல்லைங்களா. அதுதான் ராங் வே இல்லைங்களா. இப்ப பார்க்கும் பொழுது குட் ஷெப்பர்ட் என்ன பண்ணுவாருன்னு பார்க்கும்பொழுது அவருடைய சத்தம் என்ன இருக்குதோ சத்தியத்தை அறிந்து அவருக்கு பின்னாக போகக்கூடிய ஒரு காரியம் இருக்கு இல்ல. அதாவது அந்த இயேசு கிறிஸ்துடைய வழியில நாம நடந்து பிதாவிடத்தில் சென்று சேரும்படியாக நம்மளை நடத்துகிறவர்களாக அப்படிப்பட்டவர்களை நம்ம எல்டர்ஸ்க்காக நம்ம தேர்ந்தெடுக்கணும் பார்க்கணும் இல்லைங்களா. இப்படியாக நிறைய குவாலிட்டிஸ் நம்ம பார்க்கும் பொழுது யாருக்குள்ள காணப்படணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எல்டர்ஸ் காணப்படணும் இல்லைங்களா. அப்படிப்பட்ட ஒரு எல்டர்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு இரட்டிப்பான ஒரு கனம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கனம் இருக்கும் பொழுது யாருக்கு கூட ஒரு மிகப்பெரிய ஒரு டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்டர்ஸ்களுக்கும் மிகப்பெரிய ஒரு டெஸ்ட் அந்த இடத்துல. ஏன்னாக்கா சின்ன ஒரு கனமானது அவங்க என்ன பண்ணிடுவாங்க, பெருமைக்குள்ளாக அவங்கள கடந்து போயிடும். அப்ப பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்பார் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு எல்டர்ஸ் பெருமைக்குள்ளாக போயிட்டார் அப்படின்னாக்கா என்டையர் சபைக்கும் அது ஒரு வருத்தத்துக்கு உண்டானது ஆயிடும். ஏன் அப்படின்னாக்கா அவரை தேர்ந்தெடுத்தவர் யாரு, நாம சபை தான் இல்லைங்களா. அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது யாருக்குங்க, என்டையர் சபைக்கும் இல்லைங்களா. சபையால் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எப்படி நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. ஏதோ எனக்கு கிளாஸ் எடுத்தாங்க, எனக்கு ஃபேமிலி, எனக்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்துல அவங்கள எல்டர்ஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கம் நம்ம இடக்கூடாது. மாறாக இந்த இப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டிஸ் இல்லைங்களா இருக்கா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்னாக்கா கண்ணோக்கி பார்த்து அந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணணும் பார்க்கணும். அப்படியா இந்த இடத்துல பார்க்கும்பொழுது கூட இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு உண்டான அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கும்பொழுது அந்த ஒரு கனவு கூட இருக்குது. அதே விதத்துல அந்த குவாலிட்டிஸ் கூட நம்ம பார்க்கணும் அப்படின்னு கூட இந்த இடத்துல நம்மளுக்கு வலியுறுத்துறார்.
நிறைய வசன பகுதிகள் இருக்குது. நோட் பண்றவங்க நோட் பண்ணலாம். எனக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்ச வசன பகுதிகள் நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் திமோத்தி 3rd சாப்டர் 5 to 17 அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா. தீத்து இல்லைங்களா 5th சாப்டர் அதெல்லாம் கூட நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா. அதெல்லாம் பார்க்கும்பொழுது ஸோ அது ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். அதெல்லாம் பார்க்கும்பொழுது மூப்பருக்கு உண்டான ஒரு குவாலிட்டிஸ் இல்லைங்களா. ஸோ என்ன குவாலிஃபிகேஷன் நமக்கு தேவை அப்படின்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். ஆனாலும் அதுல கூட நம்ம உன்னிப்பா நம்ம கவனிக்க வேண்டியது சில காரியங்கள் இருக்கு இல்லைங்களா. பாருங்க, மூப்பரானவர் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்க ஒரே மனைவி ஒரே புருஷனாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ வந்து இந்த ஒரு காரியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது பைபிள் சம்பந்தப்பட்டதுல நம்ம பார்க்கும்பொழுது ஒரு பாவமாக காணப்படுது இல்லைங்களா. ஆனா இதை நம்ம உன்னிப்பா நம்ம கவனிச்சோம் அப்படின்னாக்கா அது நம்மளுக்கு வெளியரங்கமா காணப்படுமா? இல்ல. சில விஷயங்கள் கூட பைபிள் சொல்லும் தான் சொல்லுதுன்னாக்கா சில பாவங்கள் நாங்க அந்த 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 அந்தகாரமாக அந்தரங்கமாக இருக்கும், சீக்கிரட்டா இருக்கும் இல்லைங்களா இல்லைங்களா. ஸோ அப்ப சீக்கிரட்டா இருக்கக்கூடிய பாவம் அது வெளிப்படுமா அப்படின்னு பார்க்கும்போது ரைட் டைம்ல வெளிப்படும் இல்லைங்களா. ஆனா அது தேவைக்குரியது இல்லைங்களா. அப்போ நம்ம ஒருத்தர் நம்ம அந்த கண்ணோட்டத்தை நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லைங்களா. சரி இப்படிப்பட்டவரா அப்படிப்பட்டவரா இல்லைங்களா. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா இது வந்து எனக்கா பாவங்கள் சில பேர் என்ன பண்ணுங்க வெளியரங்கமாயிடும், சில பேருடைய பாவங்கள் அது பின்தொடரும். அதாவது எப்ப வரைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தேவன் வெளிப்படுத்துற வரைக்கும் அது பின்தொடர்ந்து எனக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு கிரேஸ் கிடைச்சிட்டே இருக்குது திருந்துறதுக்காக இல்லைங்களா. சோ அந்த விதத்துல நம்ம யாரையும் என்ன பண்ணக்கூடாது ஜட்ஜ் பண்ணிட்டு இவங்க இப்படி பண்ணுவாங்களா அப்படி பண்ணுவாங்களான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கா நம்முடைய ஒர்க் அவுட் அவர் ஓன் சால்வேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நாம தான் நம்ம என்ன பண்ணோம் சுருத்திக்கு பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ அப்படி இருக்கும் பொழுது சூசன் ஆஃப் எல்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய குவாலிட்டிஸ் கூட இருக்குது இல்லைங்களா. ஸோ அது தொடர்ந்து நம்ம படிச்சோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கோபமா இருக்கக்கூடாது, ஷார்ட் டெம்பரா இருக்கக்கூடாது இல்லைங்களா. அந்த வேணும்னா சில வசனங்கள் வாசிது இதுல ஃபுல் வசஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் திமோத்தி படி படி. கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வெளியில் போகிறான். உண்மையான வார்த்தை. ஆகையால் கண்காணியாளர்கள் குற்றச்சாட்டப்படக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஏதாவது குற்றம் இருக்கா அப்படின்றது வந்து நமக்கு வெளியரங்கம் ஆயிடும் இல்லைங்களா. அப்ப எப்படிப்பட்ட ஒரு குற்றம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது என்ன ஒரு குற்றம்ன்றது வந்து வெளியரங்கம் ஆயிடும். அது கூட நம்மளுக்கு எல்லாம் தெரிய வந்துடும் இல்லைங்களா. ஸோ அது வந்து குற்றம் சாட்டப்படக்கூடாது. அப்புறம் இது கூட நம்மளுக்கு வெளியரங்கமாக இருக்காது. வெளியரங்கமாக இருக்கும் பட்சத்தில் அப்படிப்பட்டவர்களை நம்ம தேர்ந்தெடுக்க கூடாது. ஜாக்கிரதையா இருக்கணும் பார்த்தீங்களா. ஸோ அது ஒரு எப்படி இருந்தாக்கா தெளிந்த புத்தி உள்ளவராக இருக்கணும் இல்லைங்களா. அப்ப தெரிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்தால் மாத்திரம்தான் என்டையர் சபையில வந்து கொஞ்சம் வழிநடத்த முடியும் இல்லைங்களா. ஸோ அவருக்கே தெரிந்த ஒரு புத்தி இல்லை அப்படின்னாக்கா அது கொஞ்சம் சொல்வது அதான் சொல்றாரு. ஸோ தன்னுடைய சொந்த குடும்பத்தை நன்றாக விசாரிக்கல அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸோ சபையை கூட எப்படி விசாரிக்க முடியும் அதுதான் இல்லைங்களா. அந்த ஒரு காரியத்தை வந்து சொல்றாரு. பார்த்தீங்களா போதக சம்பத்தன். அப்ப போதக சம்பத்தனா இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது சத்து தொடர்ந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா எல்லாருக்குள்ள போதக சம்பந்தம் இல்லை இல்லைங்களா. எல்லாரும் நாங்க அது சத்திய வசனத்தை எடுத்து போதிக்கிற அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க தாழ்ந்து எல்லாருக்குள்ளாக இல்லை இல்லைங்களா. அப்படிப்பட்டவங்க இல்லாத பட்சத்துல கூட என்ன பண்ணலாம் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ட்டு கூட அந்த 6th வால்யூம் சொல்றாரு. இது ஒரு ஆர்டிக்கல்ல கூட இருக்குது. மதுபான பிரியன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸோ அந்த ஒரு எக்ஸ்ட்ரீமா போனோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விதத்திலும் நம்ம கண்டாமினேட் ஆயிருக்க கூடாது இல்லைங்களா. ஸோ எந்த ஒரு போதைக்குள்ளாக நம்ம கடந்து போயிருக்க கூடாது அப்படின்னு பார்க்கும்பொழுது அது வந்து ட்ரிங்கன் அப்படின்னு பார்க்கும்பொழுது லிட்டரல் ட்ரிங்கன் சொல்லலாம் இல்லைங்களா. அதனால லிட்டரலா குடிக்கணுமா அப்படின்றது அது கிடையாது இல்லைங்களா. லிட்டரலாவும் கிடையாது. அதே போல அது ஸ்பிரிச்சுவலா அப்படின்னு பார்க்கும்பொழுது உலகத்தின் காரியத்துல கூட எந்த விதத்துலயும் அவங்க என்ன பண்ணிருக்க கூடாது போதைத்தன்மைக்குள்ளாக போயிருக்க கூடாது. ஒரு எக்ஸ்ட்ரீமா ஒரு அடிக்ட் ஆயிருக்க கூடாது உலகத்தன்மைக்குள்ளாக அப்படின்றதுதான் அப்போ அடிக்கிறவன் அப்படின்னு பார்க்கும் பொழுது சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய கேரக்டர் தான் சொல்லப்படுது இல்லைங்களா. இதெல்லாம் வந்து சில காரியங்கள் வந்து வெளியரங்கமா இருக்கும், சிலருடைய காரியங்கள் வெளியரங்கமா இருக்கும், சிலருடைய காரியங்கள் அது வந்து சீக்கிரட்டா இருக்கும். அதனால நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஒரு கரெக்டா நம்ம ஜட்ஜ் பண்றோமோ பார்த்துதான் நம்ம என்ன பண்ண அப்படின்னு பார்க்கும்போது ஏன்னாக்கா எனக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னாக்கா அது தவறு இல்லைங்களா. என்டையர் சபைக்கு
அப்படின்னு பார்க்கும்பொழுதுதான் அது வந்து என்ன இருக்கும், ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். என்டையர் சபைக்கும் ஒரு எல்டர்ஸ், நல்ல ஒரு குவாலிட்டி எல்டர்ஸ் நம்ம சூஸ் பண்றது வந்து அது வந்து எப்படி இருக்கணும்னு பார்க்கும்போது ஹெல்த்தியா நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கிறோம். இதெல்லாம் பார்க்கும்போது தொடர்ந்து நிறைய கேரக்டர் இருக்குது. வேற சில வசனங்களோட நம்ம வாசிக்கலாம் பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இந்த இந்த பகுதியில் இருக்கப்பட்ட அனைத்து வசனங்களையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ம். 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 பாத்தீங்களா? சோ உங்களுக்கு புத்தி சொல்லுவர்கள் அதெல்லாம் யாரை குறிச்சு பேசுது அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்டர்ஸ் பத்தி தான் பேசுது. சோ அவங்களை நீங்க மதிங்க அப்படின்னு சொல்லுது. அப்படின்னாக்கா இந்த ஒரு எல்டர் உடைய அந்த ஒரு வேலை என்பது மதிக்கத்தக்கதாக இருக்குது. சோ அப்படிப்பட்டவரை நீங்க மதிக்கணும் அப்படின்னாக்கா அப்போ அவர் எப்படி எந்த ஒரு குவாலிட்டிக்குள்ளாக இருக்கணும் அப்படின்றது வந்து சூஸ் பண்ண வேண்டியது நம்மளுடைய பொறுப்பா இருக்குது இல்லைங்களா? அப்படி இருக்கும் பொழுது என்ன ஏதுன்னு நம்ம கிளீனா ஐடென்டிஃபை பண்ணணும். எனக்கு அது வந்து ஒரு கனமான ஒரு ஊழியம் இல்லைங்களா? அது தொடர்ந்து தான் சொல்றேன். வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பார்த்தீங்களா? மற்றவர்கள் ரட்சிப்புக்காக அவரை கூப்பிட்டு நம்ம என்ன பண்ணுங்களா? அவரை எண்ணெய் பூசி, அதாவது பரிசுத்த ஆவினாலே நம்ம நிரப்பி ஜெபம் பண்ணி இல்லைங்களா? சோ நமக்கு உண்டான ஒரு பாவங்கள் என்ன, அது நிமித்தமாக நம்ம தூரம் போயிருக்கிறோம், அவரை கூப்பிட்டு நம்ம சரிப்படுத்தணும் அப்படின்னாக்கா அப்ப அந்த ஒரு எல்டருடைய குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றது அந்த இடத்துல குறிப்பிடப்படுது இல்லைங்களா? சரிதான் பார்க்கும்பொழுது அப்ப அந்த கண்காணிப்பு, மூப்பர்கள், மெய்ப்பர்கள் அந்த ஒரு குவாலிட்டின்னு பார்க்கும்பொழுது அனைத்தும் எல்டர்ஸ்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டியாக நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? 1 தீமோத்தேயு அது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? தொடர்ந்து பார்க்கும்பொழுது தீத்து இல்லைங்களா? 1ஆம் அதிகாரம் 5ல இருந்து 11 வரைக்கும் சேம் அதே தான் இங்க நமக்கு சொல்லப்படுது இல்லைங்களா? சோ இன்னும் நம்ம அதிகமா இன்னும் சொல்லணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1ல இருந்து 3 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். ஆ. இந்த பேதுருவங்க இந்த இடத்துல புத்தி சொல்றார். இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் நம்ம பண்ணிக்கணும். ஆனா நிறைய பேர் நம்ம என்ன பண்ணிடுறோம்னு பார்க்கும்பொழுது உங்களில் உள்ள மூப்பரின் உடன் மூப்பன் அப்படின்னு சொல்லும் பொழுது சோ அவரை வந்து டீக்கனா நம்ம சொல்லிக்கினாரு, தன்னை தாழ்த்திக்கினாரு அப்படின்ட்டு நம்ம திங்க் பண்றோம். சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க, ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க அந்த வார்த்தை. அப்படி இல்லை. சோ உங்களுக்குள்ள இருக்கிற மூப்பனும் நானும் ஒரு மூப்பன் அப்படின்ட்டு அது ஒரு அர்த்தப்படுது ஒழிய அந்த இடத்துல உடன் மூப்பன் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏதாவது டீக்கன் அப்படின்னு நினைச்சிட வேண்டாம் இல்லைங்களா? சோ உங்களுக்குள்ள இருக்கிற மூப்பர்கள்ல நானும் ஒரு ஒரு மூப்பன்னு உங்களுக்கு புத்தி சொல்லிக்கிறதாவது அப்படின்ட்டு சொல்றாரு. பாத்தீங்களா? உங்களுக்குள்ள மந்தையில் தேவனுக்குள்ள மந்தையை நீங்க மேய்த்து பாத்தீங்களா? அவங்க வந்து கட்டாயமாக அல்ல, மனப்பூர்வமாக ஒரு கட்டாயப்படுத்தி அவங்களை மேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா ஒரு கட்டாயமாக நம்ம நடத்திட்டோம் அப்படின்னாக்கா அவங்கள நம்ம வழியில இழக்கிறது போலதான் ஆயிடும் இல்லைங்களா? ஆனா அவங்க என்ன பண்ணுங்களா? தேவன் பட்சத்துல அவங்க சேர்க்கக்கூடியவர்களாக அந்த எல்டர்ஸ் வந்து நடத்தணும் இல்லைங்களா? அதான் சொல்றேன். அப்போ கட்டாயமாக அல்ல, மனப்பூர்வமாய் அவங்க நடத்தணும். அவலட்சமான ஆதாயத்தை யாரும் நம்ம எதிர்பார்க்கல. ஓகே, மேபி அப்படி ஒருவேளை அப்படி இருந்துச்சுனாக்கா நம்ம என்ன பண்ணலாம்? அப்படிப்பட்டவர்களை நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டாம். சுதந்திரம், தேவன் கொடுத்திருக்கிற ஒரு சுதந்திரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளுக்கு எல்லாருக்கும் என்ன கொடுத்திருக்கிறாங்க? அந்த சுதந்திரம் இல்லைங்களா? அந்த ஒரு சுதந்திரத்தை நம்ம மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது இல்லைங்களா? அப்போ சுதந்திரம் கிடைச்சிச்சு அப்படின்றதால நம்ம எப்படி வந்தாலும் இருக்கணும் அப்படின்றது கூட கிடையாது. ஆனா அந்த சுதந்திரத்தை நம்ம இருமாப்பாக நம்ம ஆளுகை செய்யக்கூடாது அப்படின்றதுதான் அந்த எல்டர்ஸ்க்கு சொல்ல இந்த இடத்துல ஒரு கண்டிப்பு அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா? அப்ப அந்த சுதந்திரம் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது மறுபடியுமாக அவங்கள அந்த ஒரு கட்டுக்குள்ளாக அவங்கள கடந்து போயிடு வைக்கக்கூடாது இல்லைங்களா? சோ அப்படிப்பட்ட அந்த ஒரு எல்டர்ஸ் நம்ம கிளீனா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம அவங்களை சூஸ் பண்றது நம்மளுடைய பொறுப்பு இல்லைங்களா? சோ என்டையர் மந்தையாக நம்ம இருக்கும் பொழுது
நல்ல மூப்பர்களை எப்படிப்பட்ட மூப்பர்களை தேர்ந்தெடுக்கிறது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. எனக்கு ஒரு கனமான ஒரு ஊழியம், கனமான ஒரு ஊழியத்துக்கு நம்ம அவங்களுக்கு ரெட்டிப்பான ஒரு கனம் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பா இருக்குது. அப்படி பொறுப்பு கொடுக்கும் பொழுது நாமும் கூட சரியான விதத்துல அப்படிப்பட்ட ஒரு மூப்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. சரிங்களா? அப்ப நம்ம ஒருத்தரை தவறாக ஒரு சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, இப்போ அதுக்கு சப்போர்ட் பண்றது யாருன்னு பார்க்கும்பொழுது என்டையர் ஈஷாவை சப்போர்ட் பண்ணுவோம். அதனால அப்போ இப்படிப்பட்ட ஒரு மூப்பர்களை நம்ம என்ன பண்ணோம்னா அந்த குவாலிட்டிகளை நம்ம பார்த்து நம்ம கிளீனா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், பண்ணிட்டு அந்த ஒரு எல்டர்ஸை சூஸ் பண்ணணும். சரிங்களா? ஒருவேளை தவறான ஒரு எல்டர்ஸை நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அது என்னங்க சபைதான் அதுக்கு பொறுப்பு இல்லைங்களா? அதான் சொல்லுது கடுமையான சோதனையை அடைவீர்கள் அப்படின்ற ஒரு அது வந்து கொஸ்டின் மார்க் இருக்கு இல்லைங்களா? அது வந்து என்னன்னாக்கா கடுமையான சோதனை அடைவீர்கள் ஃபால்ட் மிஸ் இதாவது அப்போ ஆர்டிகல் நம்பர் 4501 நீங்க போய் பார்த்தீங்கன்னா சப் டாபிக்னு பார்க்கும்பொழுது கடுமையான சோதனையை அடைவீர்கள். எதனால நம்ம தவறாக எல்டர்ஸ் நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இப்போ என்டையர் எக்லிஷியாவை என்ன பண்ணுவாங்களா ஒரு ஒரு சோதனை கடுமையான சோதனைங்க அடைவோம் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு அவர் சொல்றாரு. வாசிங்க. தேர்ந்தெடுக்கும் விஷயத்தில் ம். பொறுப்பானது மனப்படி ஆ, ஏற்கனவே பாத்தீங்களா நம்ம மேல வச்சிருக்கிற ஒரு கடமை அது வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது அதை சொல்றாரு பொறுப்பு. இந்த பொறுப்பானது நம்ம மேல காணப்படும். எனக்கு மூப்பர்களை தேர்ந்தெடுக்கிறது என்டையர் எக்லிஷியாக்கு அது ஒரு மிகுந்த ஒரு கடமை, அது ஒரு பொறுப்பு அப்படின்னு பார்க்கிறோம். தெய்வீக சித்தம் குறித்து கருத்து சிந்திக்காமலும் ம். மற்றும் தெய்வீக வழிபாட்டுதலுக்காக ஜெபம் ஏறெடுக்கப்படவும் எந்த வாக்கும் அளிக்கப்படக்கூடாது. பாத்தீங்களா அதுதான் நம்ம ஆதாரமாக தெரிந்து கொண்ட வசனத்துக்குள்ள அதான் சொல்லுது. அப்போ மூப்பர்களை நம்ம தேர்ந்தெடுக்கும் பொழுது ஜபத்தோடு கடந்து நம்ம போகணும் இல்லைங்களா? அதான் சொல்றது தெய்வீக சித்தத்தை குறித்து நம்ம கருத்து ஒன்றை நம்ம என்ன பண்ணுங்களா ஒரு எல்டர் சூசிங்க நம்ம பண்ணணும். ஏதோ ஏனாதானோ ஏதோ வருஷம் தான் பண்ணிக்கிறாங்களே அப்படின்ட்டு நம்மளுக்கு என்னன்னாக்கா ஒரு ஏனாதானம்ட்டு தான் நம்ம நடந்துரும். எனக்கு இது வருஷத்துல ஒரு தாக்க முடியுது, இது முடிஞ்ச பிற்பாடு அப்படியே நடந்து போயிடும், அவங்க பாட்டுக்கு அவங்க நடத்துவாங்க நம்மள அப்படி கிடையாது இல்லைங்களா? அப்போ ஒரு எல்டர்ஸா நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்னாக்கா அவர் எப்படிப்பட்டவர்கள் இல்லைங்களா, என்ன ஏதுன்னு நம்ம கிளீனா கருத்தாக அதான் சொல்றாரு இல்லைங்களா? இப்போ தெய்வீக சித்தத்துக்கு குறித்து அவங்க கருத்தோன்றே சிந்திக்காமலும் மற்றும் தெய்வீக வழிநடத்துதலுக்காக ஜெபம் ஏறெடுக்காமலும் எந்த ஒரு வாக்கும் என்ன பண்ணக்கூடாதுங்க அழிக்க கூடாது அப்படின்ட்டு பார்க்கணுங்களா? அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு என்டையர் இங்கிலீஷா மேல இந்த ஒரு கடமை அப்படின்றது வந்து நம்ம அந்த பொறுப்பு என்னன்றது நம்ம கிளீனா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். தொடர்ந்து வாசிங்க. இக்காரியம் தொடர்பான ம். கர்த்தருடைய சித்தத்தை உறுதிப்படுத்த நாடுகையில் ம். வேத வாக்கியம் இணைக்கப்பட்டுள்ளதான போதகருக்கான பண்புகளை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். பாத்தீங்களா? போதகருக்கான பண்புகளை நம்ம முதலில் நம்ம என்ன பண்ணுங்களா நினைவு கூறணும். இப்படிப்பட்ட ஒரு எல்டர்ஸ் வந்து ஓகே இந்த ஒரு குணலட்சணம் உடையவர்களாக இருந்தா அவங்க வந்து நம்மளை நடத்துவாங்களா? எனக்கு ஷெப்பர்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை என்னங்க அந்த பாஸ்டர் இல்லைங்களா? நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். இதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதெல்லாம் வந்து ஆல்ரெடி யார் செஞ்சிருக்கிறார்? பிரதர் ரசல் அவர்கள் செஞ்சிருக்கிறார். ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவருடைய காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய ஒரு மோர் தென் 1000 எக்லிஷியாஸ்க்கு அவரு என்ன இருக்கிறார் பில்டரா இருந்திருக்கிறார். அப்படின்னா அந்த ஒரு ஷெப்பர்டு வேலை எந்த அளவுக்கு இருந்திருக்கு பாருங்க. அந்த பாஸ்டர் அப்படின்ற ஒரு வார்த்தை இல்லைங்களா? அதாவது அந்த ஒரு புல்லுகளை இல்லைங்களா புல்லுகளை அவங்களுக்கு வேலை செய்து இல்லைங்களா அந்த அமர்ந்த தண்ணீரங்கள் கொண்டு போய் விடணும் அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளவு குவாலிட்டியா அவர் என்ன பண்ணிருக்காரு செஞ்சிருக்கிறார் இல்லைங்களா? இப்போ அந்த 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 ஒரு வார்த்தை இந்த பாஸ்டர் வார்த்தையை பார்க்கும்பொழுது ஆக்டாவுக்கு பொருந்தும் இல்லைங்களா? அதனாலதான் அவர் என்ன பண்ணாக்கா பாஸ்டர்னு கூப்பிடுறோம். அதனால அது வந்து ஒரு டைட்டில் கிடையாது இல்லைங்களா? பாஸ்டர் வந்து டைட்டில் கிடையாது. ஆனா அந்த ஒரு குவாலிட்டி அவர் என்ன பண்ணிருக்காருனாக்கா எனக்கா ஏறக்குறைய 2000 கூட சொல்லப்பட்டிருக்கு. பட் அந்த ஒரு வாசகம் வாசிக்கல இல்லைங்களா? கிட்டத்தட்ட ஒரு 2000க்கும் தான் என்னங்க எக்லிஷாக்கு அவர் சூப்பரா இருந்திருக்காரு. அப்படின்னாக்கா எந்த அளவுக்கு கண்காணிப்பு செஞ்சிருக்காங்க ஏன்னாக்கா ஒரே இடத்துல இல்ல எங்கேயோ வெவ்வேறு இடத்துல இருக்குது. ஸோ அவருடைய ரைட்டிங்ஸ் மூலமா என்ன பண்ணிருக்கணும் அவரு அனைத்து
அந்த ஒரு எக்லீஷியஸா என்ன பண்ணிருக்கிறாருனாக்கா அவரு நடத்திருக்கிறார் அப்படின்னாக்கா எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா? அப்படின்னாக்கா அந்த நம்மளுக்குள்ள நம்ம நடத்துற எல்டர்ஸ் ஒரு பாஸ்டர் இருக்க வேண்டியது அவசியம் இல்லை. அந்த பாஸ்டர் வார்த்தையை வந்து டைட்டிலா பண்ணிட்டாங்க. டைட்டில் தேவையில்லை இல்லைங்களா? ஸோ நம்ம வந்து எல்டர் அப்படின்னு பார்க்கும் ஒரு ஷெப்பர்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஸோ அந்த ஒரு பொசிஷனாக நம்ம பார்க்காம அது ஒரு ஊழியம், அது ஒரு ஒரு பொறுப்பு அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது போதகருக்கான அந்த ஒரு பண்புகள் அவங்களுக்குள்ள இருக்குதான்ட்டு நம்ம நினைவு கூர்ந்து காரியத்துக்குள்ளாக நம்ம ஈடுபட தொடர்ந்து வாசி. ஒரு மூன்று விஷயத்த அவங்க சொல்றாரு. அவைகள் பின்வருமாறு பாத்தீங்களா, போதிக்கக்கூடிய ஒரு திறமையாக அவரு காணப்பட வேண்டும். பாத்தீங்களா, இது வந்து பேசிக்கான ஒரு ஒரு குணலட்சணம் இல்ல. அதை தொடர்ந்து என்ன சொல்றாரு பாருங்க. பாத்தீங்களா, அப்ப தப்பறை அல்ல அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னாக்கா தப்பறை கூட உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னாக்கா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலம் அப்படிப்பட்ட ஒரு காலம் இல்லைங்களா? ஏன்னாக்கா அந்த எண்ட் டைம்ல பார்க்கும்பொழுது புதிதான ஓனைகள் உள்ள வரத்துக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு இல்லைங்களா? ஏன்னாக்கா ஆல்ரெடி தேவன் தான் பண்ணியிருக்காரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வலது கரத்தில் ஏந்து கொண்டிருக்கின்ற 7 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரமாக காணப்படுகிற செவன்த் ஏஞ்சல் இல்லைங்களா? அந்த ஏஞ்சல் மூலமாக ஒரு சேனலாக நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கிறார், சத்தியத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? அதுக்கு மாணவர்கள் வேற எந்தாவது சத்தியம் உள்ள வந்து இல்லைங்களா நம்மளை மந்தையிலிருந்து வெளிப்பிரித்து போகும்படியாக சில காரியங்கள் நேரிடும். அதாவது இந்த ஒரு தப்பறையான ஒரு காரியங்களும் நேரிடும். அப்படிப்பட்ட தப்பறையாக இராதபடிக்கு மாறாக ஒரு சத்தியத்தை தெளிவாய் அவர் என்ன பண்ணுவார், முன்வைக்கத்தக்கதாக சத்தியத்திலே தெளிவுள்ளவராக அவர் காணப்பட இல்லைங்களா? அப்போ சத்தியத்திலேயே அவர் நிலைத்திருந்து இல்லைங்களா சத்தியத்தை பறைசாற்றும்படியாக அப்படிப்பட்ட ஒரு மூப்பர்களை நம்ம தேர்ந்தெடுக்க. மூன்றாவது ஒரு பாயிண்ட்ஸ் தான் சொல்றாரு பாருங்க, வாசிங்க. பாத்தீங்களா, அப்போ தாழ்மை பார்க்கும்போது நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம் இல்லைங்களா? தாழ்மை அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த ஹியூமிலிட்டி, அதுக்கப்புறம் காட்லி லைஃப் இல்லைங்களா? அது ஒரு தேவ பக்தியும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் மூப்பருக்கு தலைமையான மற்றும் அடிப்படையான ஒரு முதன்மையான தகுதியாக அது காணப்பட வேண்டும். இது வந்து பேசிக் நாங்க நம்மளுக்குள்ள இருக்க வேண்டிய அந்த ஒரு குவாலிட்டி. ஸோ இந்த குவாலிட்டி எல்லாம் வந்து மூப்பர்ஸுக்கு மாத்திரம் அப்படின்ட்டு நம்ம நினைச்சிட வேண்டாம். அனைத்து குவாலிட்டியும் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறோம் அப்படின்னாக்கா சரி எங்களுக்கு நீங்க ஊழியம் செய்யுங்க அப்படின்னு எடுக்கும் பொழுது இவ்வளவு காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது எல்டர்ஸ் நம்ம நோக்கி பார்க்க வேண்டாம். அனைத்து குணலட்சணமும் நமக்கும் இருக்கணும்ன்றது நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன பண்ணணும், மனதில் கொள்ள வேண்டியது அவசியம் அப்படின்னு பார்க்கணும். தொடர்ந்து வாசிங்க. பாத்தீங்களா, அப்போ எந்த அளவுக்கு அவர் கிரியைகள் எல்லாம் இருக்குது, சகோதரங்கள் எல்லாம் கவனிக்கிறாரு, அதெல்லாம் இருக்குது. இருந்த போதையும் அவருக்குள்ள அந்த ஒரு தாழ்மை மற்றும் தேவ பக்தி இப்படிப்பட்ட ஒரு பேசிக்கான குணலட்சணம் இல்லைன்னா கூட என்ன பண்ணாது, அப்படிப்பட்டவர்களை நீங்க தேர்ந்தெடுக்காதீங்க. சொல்லுங்க. பேசிக் அந்த குவாலிட்டி நம்மளுக்குள்ள இருக்க வேண்டியது அங்க அவசியமாக இருக்கு. மற்ற விதத்துல பார்க்கும் பொழுது நல்லா அவரை மற்றவங்களை நல்லா கவனிக்கிறாரு, நல்லா அதை வழிநடத்துறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ பேசிக்கான இருக்கக்கூடிய குணலட்சணத்துல அவர் ஃபெயிலரா இருக்கான்னு பார்க்கும்போது மற்ற குணலட்சணத்தை அது வந்து மேற்பூச்சா தான் நம்மளால பூச முடியும் ஒழிய அது வந்து உண்மையான ஒரு காரியம் இருக்காது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பார்த்தீங்களா, இப்போ தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றது அப்படின்னு பார்க்கும்போது அது தாழ்மையான ஒரு குணலட்சணம். தாழ்மை அப்படின்னு பார்க்கும்பொழுது அவ்வளவு ஈஸியா வந்துடாது. தாழ்ந்து போகணும் அப்படின்றது வந்து அவ்வளவு ஈஸியான ஒரு கேரக்டர் கிடையாது. ஏதோ ஒரு விஷயம் முன்னாடி வரும் பொழுது எதிர்த்து நிற்கத்தான் தோணும். அப்போ தாழ்மையான ஒரு குணலட்சணம் எந்த அளவுக்கு தாழ்ந்து போனாருனாக்கா அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லைங்களா?
பாருங்க, இவ்வளோ பெரிய வார்த்தைகள்லாம் சொன்னாங்க இல்லைங்களா? அவரு கொட்டுறாங்க இல்லைங்களா? காரி துப்புறாங்க. ஆனாலும் எந்த அளவுக்கு அந்த தாழ்மையை அவங்க வெளிப்படுத்துறாங்க. அ நீ உன்னுடைய அப்பாவுக்கு மகனா இருந்தா நீ தாழ இறங்கி வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவரால இறங்க முடியாதுங்களா? முடியும். ஆனாலும் எப்படி இருக்காருங்க? தேவனுடைய சித்தத்தை கடைசி வரைக்கும் செய்து முடிக்கணும்னுட்டு பொறுமையோடு காத்து அந்த ஒரு பாருங்க அந்த தாழ்மையால் பாருங்க கொட்டுறாங்க இல்லைங்களா? ஆ யார் உள்ள கொட்டுதுன்னு சொல்லுன்னு சொன்னாக்க சொல்ல முடியாது அவரால. சொல்ல முடியும். ஆனாலும் பாருங்க, எந்த அளவுக்கு இதெல்லாம் பார்க்கும் பொழுது, பொறுமை, அந்த தாழ்மை அதெல்லாம் வந்து நாங்க ஒரு கேரக்டர் தான் தேவனுக்கு மிகப்பெரிய ஒரு காரியம். சோ அதெல்லாம் வந்து பேசிக்கா நம்மளுக்குள்ள இருக்கணும் அப்படின்றதுதான் இப்போ அது அந்த இடத்துல வலியுறுத்துறாரு. வாசிங்க sister. முன்பு போலவே ம், இப்பொழுதும் நன்மை செய்வதற்கான மாபெரும் ம், செய்வதற்கான மாபெரும் ம். கூட காணப்படுகிறது. ஏதுவாய் இருக்கிறது என்பது உண்மையாகவே காணப்படுகின்றது. இதற்கு காரணம் ம். தற்கால நிலைமைகளின் கீழ் பூமிக்குரிய நோய்கள் போலவே ஆவிக்குரிய ஆரோக்கியத்தை ஆவிக்குரிய நோயும் தொற்றும் மிக வேகமாக பரவுகின்றது மற்றும் தொற்றிவிடுவதாய் இருக்கிறது. பாத்தீங்களா, அது உலகத்துல இருக்கக்கூடிய டிசீஸ் போல என்னங்க ஆவிக்குரிய வியாதி கூட நம்மளுக்குள்ள வந்துடும். இது வந்து தொற்று வியாதி போல இல்லைங்களா? அப்ப தொற்று வியாதி இமிடியேட்டா அது காண்பிக்காது. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தான் அதுக்குள்ள அப்படியே காமிச்சிட்டே வரும். சேம் அதே போலதான் இப்படிப்பட்ட ஒரு குணலட்சணங்கள் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய குணலட்சணங்கள் வளர்க்காத மற்ற குணலட்சணங்கள் ரிவீல் பண்ணக்கூடிய அப்படிப்பட்டவர்களை நீங்க மூப்பராக நீங்க தேர்ந்தெடுக்காங்க. பேசிக் அந்த ஒரு குணலட்சணம் தாழ்மை இல்லைங்களா? அப்புறம் அந்த ஒரு தேவ பக்தி இல்லைங்களா? பொறுமை இப்படிப்பட்ட ஒரு குணலட்சணங்கள் எல்லாம் காணப்படணும் காணப்படணும். அதனால இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது இப்போ மூப்பர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு யார் கையில இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது என்டையர் சபைக்குள்ளாக இருக்குது. அதனால ஏதோ ஏனோ அப்படின்ட்டு நம்ம மூப்பர்களை நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடாது. குவாலிட்டி ரொம்ப முக்கியம் இல்ல. இப்ப பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு மூப்பர்கள் நம்மளுக்கு என்னன்னு பண்ணணும் பார்க்கும் பொழுது கேரண்டி அப்படின்னு போது கேரண்டி அப்படின்னாக்க என்ன சொல்லலாம்னு பார்க்கும் பொழுது ஆஹ் உத்தரவாதம் அப்படின்ட்டு தமிழ்ல இருக்குது. அது வந்து ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னாக்கா அது கேரண்டின்னு கிடையாது. அதாவது தேவன் கிட்ட அக்கௌண்ட் அக்கௌண்ட் நம்மளை குறித்து தேவன்கிட்ட அக்கௌண்ட்டை ஒப்பு வைக்கக்கூடிய ஒரு காரியம் யாருக்குள்ள இருக்குதுன்னு பார்க்கும்பொழுது இந்த எல்டர்ஸ்குள்ள இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கனமானவர்களை நம்ம என்ன பண்ண வேண்டும் தேர்ந்தெடுக்கணும். வாசிங்க sister. Hebrews 13 chapter 20. ம், உங்களை நடத்துகிற ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறார். அவர்கள் துக்கத்தோடு அல்ல, சந்தோஷத்தோடு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து பாத்தீங்களா? அப்ப நம்ம அவருக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னாக்கா அவர் எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மை குறித்து அதான் சொல்றேன் நம்முடைய ஆத்மாவுக்காக உத்தரவாதம் பண்ணுவதாக அவங்க வீழ்த்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு விஜிலன்ஸா இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சோ நம்மை குறித்து இல்லைங்களா தேவனுக்கு அந்த அக்கௌண்ட்ஸ் ஒப்புவிக்கிறவர்களாக அவங்க காணப்படுகிறாங்க. சோ அப்படிப்பட்டவர்களை இல்லைங்களா நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னாக்கா அப்போ நம்மளுக்குள்ள எந்த அளவுக்கு விஜிலன்ஸ் இருக்கணும் இல்லைங்களா? அப்போ ஒரு ஒரு மூப்பர்களாக நம்மளை வழிநடத்தணும், ஷெப்பர்டாக அவங்க வழிநடத்தணும், ஒரு என்ன சொல்லலாம் மேய்ப்பராக அப்படின்னு பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு அந்த குவாலிட்டி காணப்படுது அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக குவாலிட்டி வைஸ்ல ரொம்பவே நாங்க இந்த இடத்துல என்ன சொல்லலாம் அந்த ஆஹ் அந்த என்ன சொல்லலாம் கம்ப்ளீட்டா அந்த அளவுக்கு நம்ம உன்னித்து நம்ம கவனிக்க வேண்டியது இல்ல. ஏன் அப்படின்னாக்கா என்டையர் சபையும் அவங்களை வழிநடத்தணும் இல்லைங்களா? வழிநடத்தி சோ அந்த இயேசு கிறிஸ்துவ குணலட்சத்தை வளர்த்தி தேவனிடத்துல அவங்க கொண்டு போய் சேர்க்கணும் இல்லைங்களா? அதற்காகவே இந்த ஒரு மூப்பர்களுடைய அந்த ஒரு மூப்பர்களும் சரி டீக்கன்ஸ் சரி இல்லைங்களா? அந்த எலெக்ஷன் என்பது எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப ஆதார வசனமா வாசித்தோம் இல்லைங்களா? வாசிக்கணும் ஒரு வாட்டி வாசிக்கலாம். வாசிக்க முடியும். ம், அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி ம். உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து கொண்ட கர்த்தருக்கு அவர்கள் பாத்தீங்களா உபவாசித்து ஜெபம் பண்ணி யாராவது எல்டர்ஸ் டீக்கன்ஸ் மீட்டிங் இது எலெக்ஷன் டைம்ல உபவாசமா வந்திருக்கீங்களா? வந்திருக்கீங்களா? உபவாசித்து ஜெபம் பண்ணி வந்திருக்கிறீங்களா?
வந்திருந்தா ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படின்னாக்கா என்டையர் எக்லீஷியாவை அவங்க நடத்தணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது எந்த அளவுக்கு நம்மளுடைய பார்ட் இருக்கு பாருங்களா. பாருங்க அவங்க அந்த அதிகால திருச்சபையில் அப்படித்தான் பண்ணியிருக்கிறாங்க இல்லைங்களா. சோ உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்களை என்னங்க அவர்கள் விசுவாசத்தை பற்றி கொண்டு கர்த்தருக்கு அவர்கள் என்ன பண்றாங்க. சோ இந்த ஒரு மெத்தட்ல நம்ம பண்ணோம் அப்படின்னாக்கா ஒரு வருஷத்துக்கு நம்மளுடைய எக்லீஷியா மிகவும் ஹெல்த்தியாக இல்ல. சோ அப்படியாக நம்ம ஒவ்வொருவரும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். அந்த குவாலிட்டி பார்க்கலாம். எல்டர்ஸ் உண்டான ஒரு குவாலிட்டி பார்க்கலாம். ஸோ பார்த்து அதுக்கு தகுதி உள்ளவர்களா அப்படின்னு நம்ம எடுத்து நம்ம என்ன பண்ணணும். ஒருவேளை அந்த தகுதி இல்லை அப்படின்னாக்கா நம்ம ரிஜெக்ட் பண்றது நம்மளுடைய ரைட்ஸ் தான் இல்லைங்களா. அதனால எந்த ஒரு ஹெசிடேட் வேண்டாம் இல்லைங்களா. அப்போ முக்கியமாக அந்த இடத்துல தேவன் எதிர்பார்க்கக்கூடிய குணலட்சணம் இல்லைங்களா, அந்த ஒரு குவாலிட்டிஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதனால வரப்போற நாட்கள்ல நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் வீக் நாமினேஷன் இருக்கும் இல்லைங்களா. அந்த நாமினேஷன்ல கூட நம்மளுடைய காரியத்தை நம்ம தெரிவிக்கலாம். அதே போல அதுக்கு அடுத்த வாரம் பார்க்கும்பொழுது எலெக்ஷன் இருக்கும். ஸோ அந்த எலெக்ஷன்ல என்டையர் ஒரு வருஷத்துக்காக நம்மளுடைய சபைகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய மூப்பர்களை குவாலிட்டி கரெக்டா எக்ஸாக்டா அந்த குவாலிட்டி பார்த்து நம்ம தேர்ந்தெடுக்க தேவன் தாமே கிருபை செய்வாராக. அந்த நாளில நம்ம என்ன பண்ணலாம், உபவாசித்து ஜெபத்தோட வந்து காரியத்துல ஈடுபட தேவன் தாமே கிருபை செய்வாராக. தேங்க்யூ சார். கிறிஸ்தவர்களுக்குள் மிகவும் பிரியமான அன்புக்குரிய சகோதரர், இன்றைய நாளிலே கூட தேவன் நமக்கு இந்த ஒரு எலெக்ஷன் குறித்தான பாடங்களை கூட இருக்கிறார். அதை நாம் பார்க்கும்போது அதாவது மூப்பர்களாக வரக்கூடியவர் எப்பேற்பட்ட ஒரு குணலட்சணம் உடையவராக இருக்க வேண்டும் என்ற அநேக விஷயங்களை கூட சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அநேக இதற்கான நாம் ஞானத்தை கூட பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஒரு பார்க்கும்போது மூப்பார் எப்பேற்பட்ட ஒரு பொறுமை தாழ்மை உள்ளவர்களாக இருந்தால்தான் தேவன் என்ன பண்ணுவாருன்னா அவருடைய ஊழியத்தை கூட செய்வதற்கு அவர் வந்து அனுமதிப்பார் என்பதை கூட பார்க்கும்போது மூப்பர்கள் இப்படியாக ஒரு குணத்தை வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்கள் இப்படி இருக்கும்போது தேவன் எப்படியாக இந்த ஒரு ஊழியத்திலே பயன்படுத்துவார் என்ற காரியங்களை கூட நம்ம இங்கு பார்த்தோம். இந்த ஒரு காரியங்களை கூட இதிலே நிறுத்தி கொண்டு தொடர்ந்து நாம் என்ன செய்வோம், வருகிற வாரத்திலே கூட காரியங்கள் நடைபெறும். அதை கூட உங்க ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு தொடர்ந்து கேட்டுக்கொள்ள ஒரு பாடத்தையுமாக பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராகிய கிறிஸ்து மூலமாக நன்றிகளை எடுத்துக்கொண்டு இந்த ஒரு பாடத்தையுமாக நடத்தி கொண்டு சபையார் அமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இந்த வாரத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை கூட பார்க்கலாம். எப்பொழுதும் நமக்கு நடக்க இருக்கிற புதன்கிழமை லைஃப் ஆஃப் கிரைஸ்ட், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு பாடங்கள் கூட தொடர்ந்து புதன்கிழமை நடைபெறும். அதைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே டேபர்னக்கல் ஸ்டடி அது கூட தொடர்ந்து நடக்கும். இந்த ஒரு பாடங்களை கூட நீங்கள் யாரும் கூட பங்கு பெற்று ஆசீர்வாதத்தை அதை தொடர்ந்து மதுரை கன்வென்ஷன் யூத் கன்வென்ஷன் அது ஜனவரி மாதத்துல 12, 13, 14 தேதிகள் இருக்கிறது. அது வந்து மதுரையில நடைபெறும். இதற்கான டிக்கெட்டுக்கான விவரங்களை கூட கிருஷ்ணாவிடத்திலே பெற்றுக்கொண்டு நீங்கள் கூட கேட்டுக்கொள்ள. தொடர்ந்து நாம் பார்க்கும்போது சகோதரர் சொன்ன வாரம் 30ஆம் தேதி எல்டர்ஸ்க்கான நாமினேஷன் நடக்கும். அதிலே கூட யாரும் கூட தவறாமல் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தொடர்ந்து நாம் பார்க்கும்போது டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி எலெக்ஷன் நடக்கும். இந்த ஒரு காரியங்களை கூட
இது மட்டும் இல்ல, அது மட்டும் இல்ல, இந்த ஒரு காரியங்களுக்காக கூட இந்த தனிப்பட்ட ஜெபத்தை ஜெபிக்கும்படியாக தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இதைத் தொடர்ந்து நாம் பார்க்கும்போது வெளியூர் சென்றிருக்கிற சகோதரர்கள், சகோதரர் ராய் அவர்கள் சென்பட்னா எக்லிசியா சென்றிருக்கிறார்கள். சகோதரர் பிரகாஷ் அவர்கள் HBR எக்லிசியா சென்றிருக்கிறார்கள். சகோதரர் கிருஷ்ணா அவர்கள் HBR எக்லிசியா சென்றிருக்கிறார். சகோதரர் இயேசுராஜா அவர்கள் திருப்பத்தூர் எக்லிசியா சென்றிருக்கிறார்கள். இவர்களுடைய ஊழியங்களுக்காக கூட நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதை தொடர்ந்து இங்கு பார்க்கும்போது நம்முடைய டிபிஎஸ் சபையை சார்ந்த சகோதரர் மோசஸ் அனிதா அவர்களுடைய மகளுடைய திருமணம் நடைபெற இருக்கிறது. அது நாம் பார்க்கும்போது நவம்பர் 27 நடைபெற இருக்கிறது. ஸோ இதற்கான டீட்டெயில்ஸ் நீங்க பார்க்கணும்னா நோட்டீஸ் போர்டில் போடப்பட்டு இருக்கிறது. அதை கூட நீங்கள் பார்த்து அதில் பங்கு பெறக்கூடியவர்கள் பங்கு பெறும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ இந்த ஒரு வாரத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் முடிவடைகிறது. இந்த ஒரு ஆராதனைக்காக நாம் யாவரும் கூட எழுந்து நின்று சாங் நம்பர் 82 குர்பானிந்தே ಮುಂದೆ ಹೋಗು இந்த ஒரு பாடலையும் கூட நாம் யாவருமாக சேர்ந்து பாடுவோம். அதை தொடர்ந்து இந்த ஒரு ஆராதனைக்கான முடிவு ஜெபத்தை சகோதரர் பீட்டர் அவர்கள் முன்பதாக வந்து ஜெபித்து முடிப்பார்.
மகா இரக்கமும் உருக்கமும் நீடிய அன்பும் பொறுமை நிறைந்த எங்கள் அன்பின் பரமபிதாவே, உடைய அக்கிரமங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னித்தது நிமித்தமாக அப்பனே இந்த ஞாயிறு நாள் ஆராதனை வேளையில் பாதபடியில அமர்ந்து இந்த சத்தியத்தை கேட்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்து அதற்காக நன்றி தகப்பனே. தொடர்ந்து எங்கள் அனைவரையும் காத்துக் கொள்ளுங்கள் நடத்தினது இது எங்களால் கூடாது என்பதை உணர்ந்திருக்கிறோம். எல்லாமே தொடர்ந்து இந்த நாளில் கூட சகோதரர் உலமாக நீர் எங்களுக்கு எடுத்து சொன்ன எங்களுடைய மூப்பர்களையும் எங்களுடைய உதவிக்காரர்களையும் எப்படிப்பட்ட குணலட்சணங்களோடு தெரிந்தெடுக்க வேண்டும் என்று நீர் வெளிப்படுத்தி அந்த குணலட்சணங்களை நாங்கள் உள்வாங்கி அவர்களை வருகின்ற நாட்களிலே வழிநடத்தக்கூடிய நல்ல சகோதரர்களை உருவாக்கி தரும் நேரத்தில் கூட நாடுகிறோம். விசேஷமாக ஊழிய காரியங்களுக்காக சென்றிருக்கிற எங்களுடைய சகோதரர்களை தாழ்த்துகிறேன் தகப்பனே. அவர்களையும் குடும்பங்களையும் அவருடைய ஊழியங்களையும் தொடர்ந்து நலிவுற்ற சகோதரர்களை தாழ்த்துகிறேன். அவர்களையும் பலப்படுத்தி காத்துக் கொள்ளுங்கள். வரத்தவரிய சகோதரர்கள் கூட இருக்கின்ற நாட்களில் தக்கதான கிருபை வராட்டும். இப்பொழுது நாங்கள் பரிந்து செல்வதும் தொடர்ந்து வருகின்ற நாட்கள் கூட உண்மை பொழுது கொண்டு நோக்கும் நம்முடைய குமாரனுக்கும் பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இந்த ஓட்டத்தை ஊடி முடிக்க நீங்க கிருபை பாராட்டம் கொண்டாடி இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவரும் நாதரும் குற்றவிருவார் இயேசு கிறிஸ்துவின் இடு இணையில்லாத நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதா.